நம்ம இதுவரைக்கும் பார்த்த சாப்டர்ஸில் ஒரு சார்ட்டை பற்றி எப்படியெல்லாம் ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத இன்டெப்த்தாக பார்த்துக்கிட்டு வர்றோம். கேண்டீன் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ் இப்படி வந்து நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் பவுண்ட்ரி அனாலிசிஸ் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். ஸோ இப்போ இந்த சாப்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தொடர்ந்து வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அது போக கொஞ்சம் பேட்டர்ன் அனாலிசிஸ் வந்து இந்த சாப்டரில் வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட இருந்து கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பர்பஸில் இந்த சேனல்ஸ் வந்து நம்ம ஆரம்பித்தோமோ ஸோ அந்த பர்பஸ்க்கு 100% உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அது மாதிரி நம்ம சேனல் வந்து வித்தின் வீக்குக்குள்ளே மானிட்டைசேஷன்லாம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் நிறைய இடங்களில் நிறைய சாப்டரில் நான் வீடியோஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அது வந்து கண்டினியூட்டியாக, ஏன்னா ஒரு தடவை நம்ம வீடியோவை அந்த மானிட்டைசேஷன் ஆடெல்லாம் ஆட் பண்ணி வச்சோன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 4 தடவை 5 தடவை விளம்பரம் வந்துடும். அதனால் உங்களுக்கு அது டிஸ்டர்ப்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், பழைய வீடியோவில் நான் மொத்தமாக ஆஃப் பண்ண முடியாது, ஏன்னா கம்ப்ளீட்டாக மானிட்டைசேஷன் போயிடும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ புதுசாக வர்ற எல்லா வீடியோஸ்லையும் நான் அந்த வந்து ஆடெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஒரு வீடியோ வருதுன்னா நீங்கள் அதிகபட்சம் இன்றைக்கே இல்லை அல்லது ஒரு 1 வீக்குக்குள்ளே நீங்கள் பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆட் இல்லாமல் ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும், உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ இதை பற்றி ஒரு இடையில பிரேக் இல்லாமல் நீங்கள் வாட்ச் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் சும்மா பேருக்கு பார்க்காதீங்க, தெளிவாக புரிஞ்சு பாருங்கள். ஸோ ஒரு வீடியோ புரியாமல் ஸோ அடுத்த வீடியோவுக்கு நீங்கள் ஒன்றும் அவசரமாலாம் போய் அப்படி ஒன்றும் பார்க்கணுன்னு கட்டாயம் கிடையாது. ஸோ நீங்கள் அதில் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், நீங்கள் உலகத்திலே எந்த யூடியூப் சேனல் போனாலும் இந்த அளவுக்கு கிளாரிட்டியாக, எளிமையாக, யதார்த்தமாக, உண்மையாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கே அது முதல்ல தெரியாது. ஸோ என்னோட 25 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், புரியுதுங்களா? ஸோ அது மாதிரி இதில் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு 10% அளவுக்கு தான் நீங்கள் இப்போ கற்றுருக்கீங்கன்றதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க முதல்ல. இன்னும் 90% இதை தொழிலாக பண்ணுறதுக்கான விஷயங்கள் கட்டாயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கற்றுக்காமல் நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு மறுபடி நீங்கள் வந்து எக்காரணத்தை கொண்டு லாஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ஸோ என்னோட வேண்டுகோள். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணுங்கள், சரியா? சரி, ஓகே. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பிட்காயின், கோல்டு, நிஃப்டி இதோட டெய்லி மூமெண்ட்ஸ் என்ன மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸோ அது என்ன மாதிரிலாம் பவுண்ட்ரி செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிட்காயினில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டைம் இருந்தால் அடுத்தடுத்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் எடுத்துக்கிட்டு அதை ரீசெட் பண்ணோன்னே ஸோ கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே லோ இருக்கோ தென் கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே ஹை இருக்கோ அதை முதல்ல கனெக்ட் பண்ணாலே நமக்கு என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து ஒரு பவுண்ட்ரியை வந்து நமக்கு க்ரியேட் பண்ணும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ அல்டிமேட்டாக லோ இந்த இடத்துல இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை இந்த இடத்துல இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த 50% லைனை நோக்கி ட்ராவல் பண்ணி அந்த 50% இப்போ வந்திருக்கு, கரெக்டுங்களா? ஸோ அப்போ நான் ஏற்கனவே சொன்னதான். அப்போ இங்கேருந்து முதல்ல முன்னாடி போகும்போது எங்கே போயிருக்கோம், இந்த ஹையன் லோவுக்கு வரைஞ்சிருப்போம், இல்லை ஒரு 4 ஹவரோட மேலேருந்து செல்லர் கீழே கொண்டு வந்ததுக்கு வரைஞ்சிருப்போம், கரெக்டுங்களா? ஸோ அப்போ அது வரையும் போது என்ன நடந்திருக்கும், கீழே போனோடனே ஸோ அந்த பவுண்டரியில் மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸோ அதுக்கு உண்டான இதெல்லாம் நம்ம பார்த்துப்போம். இப்போ 50 உடச்சி இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 வரைக்கும் போகுது. இந்த இடங்கள்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அந்த 75 போனோன்னு என்ன நடந்திருக்கு பாருங்கள், இந்த இடத்துல விக்கு வச்சுச்சு, அடுத்து விக்கு மட்டுமே போச்சு, அப்புறம் பாடி போச்சு, அதுக்கப்புறம் பாருங்கள் பாடி போச்சு. நெக்ஸ்ட்டு 3 கேண்டில்ஸில் பாடி போக முடியல. ப்ரீவியஸாக எவ்வளோ தூரம் பையர் கொண்டு போயிருந்தாங்களோ அந்த பேட்டர்ன் எல்லாம் உடச்சி என்னாச்சு, மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. அப்போ கீழே வந்தால் எது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்போ இதோட 50% எங்கே இருக்கோ அதை நோக்கி 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவ்வளோதான் விஷயம். இதோட 50% எந்த இடத்துல இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இதை நோக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணோம், டவுன் கிரேட் பண்ணி வரைஞ்சிருக்கோம். இப்போ அவ்வளோதான் விஷயம், அதே தான். அப்போ இந்த கரண்ட்டாக இருக்கிற 1 ஹவரோட ஹையர் லோவுக்கு நம்ம வரையும் போது என்ன இருக்குது, இப்போ இந்த இடத்துல 50% இருக்குது. அப்போ இந்த 50%க்கு ஏற்கனவே மார்க்கெட் வந்துருச்சு. அது மாதிரி ஏற்கனவே 4 ஹவரோட கீழேருந்து மேலே போனதுக்கு ஸோ அதுக்கு ட்ராப் பண்ண 50% லைன் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் 4 ஹவரோட 4 ஹவரோட 50% லைன் இங்கே இருக்குது. அப்போ இது மூணும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு
ப்ரைஸ் பவுண்டரியை உருவாக்கியிருக்கு. இது ஒரு ப்ரைஸ் லைன் இருக்குது, இது ஒரு ப்ரைஸ் லைன். இந்த 3 லைனும் சேர்த்து நமக்கு ஒரு ப்ரைஸ் பவுண்டரி கிடச்சிருக்கு. அப்போ இந்த பவுண்டரிக்குள்ளே மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இது இன்னும் கீழே தான் போகுதுன்னா என்ன பண்ணணும்? மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே ஒரு விக் மட்டும் வச்சிருக்கு. இந்த விக்கை உடச்சி என்ன பண்ணணும்? பாடி கீழே வைக்கணும், அவுட் சைட் கேண்டில் வைக்கணும். அவுட் சைட் கேண்டில் வச்சதுன்னா நமக்கு என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? சரி, அப்போ இது என்ன பண்ணணும்? கீழே வரதா இருந்தால் என்ன பண்ணக்கூடாது? மேலே போகக்கூடாது. அப்போ மேலே போகும்போது என்ன பண்ணக்கூடாது? ஆட்டோமேட்டிக்காக இந்த 50% லைனை தாண்டி போச்சு அப்படின்னா மேலே இருக்கிற பேஸ் 75 to 100 பேஸ் இருக்கு இல்லையா, அந்த பேஸுக்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஏற்கனவே ரொம்ப டீட்டெயிலாக கிளாரிட்டியாக இன்ச்சு பை இன்ச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து தெளிவாக பாருங்கள். முதல்ல அடிப்படையிலேருந்து பார்த்துட்டு வாங்க. பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பாருங்கள். அது மாதிரி நம்மளோட கமெண்டில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோக்கு கீழே பழைய வீடியோஸ் எல்லாம் கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸுக்கெல்லாம் மீனிங் முதல்ல புரியுதான்னு பாருங்கள். புரியலைன்னா மறுபடி புரிகிற வரைக்கும் அந்த வீடியோஸை பாருங்கள். நிறுத்தி நிதானமாக பாருங்கள். இதில் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்கள்லாம் எந்த இடத்துலையும் சொல்லியிருக்க மாட்டோம். ஒரு ரெண்டு லெட்டர் 3 லெட்டர் இல்லை ஒரு சின்ன ஸ்டோரி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த இடத்துலையும் பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காது. யதார்த்தமாக தான் இருக்கும். அது மாதிரி நிறைய இண்டிகேட்டர் எடுத்து வைக்கணும், நிறைய அனலைஸ் பண்ணணும், நிறைய கேண்டில் டு கேண்டில் பயங்கரமாக அனலைஸ் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய கற்றுக்கணும். அப்போ தான் மார்க்கெட்டை ரீட் பண்ண முடியும். அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா வெறும் சார்ட் உங்களோட பேசும். புரியுதுங்களா? ஒரு மனுஷன் வாயை திறந்து பேசியே உங்களுக்கு புரியலன்னா அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு அப்படியே சும்மா நிற்க வச்சு மேக்கப் பண்ணால் மட்டும் நீங்கள் அதை பார்த்து புரிஞ்சுக்க முடியாது. வெறும் சார்ட்டு, ப்ரைஸோட நகர்வுகள் எங்கே இருக்குது, அடுத்து என்னன்றதை வெறும் ப்ரைஸோட நகர்வுகள் தான் சார்ட்டு. அந்த சார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக பேசும். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் அடிப்படையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வாங்க. கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா ஸோ உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன நடக்குது? மார்க்கெட் வந்து இந்த 50% 1 ஹவரோட வந்திருக்கு. இப்போ நம்ம இன்னும் டவுன் கிரேட் பண்ணி 15 நிமிஷத்துக்கு வந்திருக்கோம். அந்த 15 நிமிஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சம் அப்போ என்ன வந்துச்சு? இங்கே வந்துச்சு, கீழே இருந்து விக்கு, அதுக்கப்புறம் அகெயின் கீழே விக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. விக்கை தாண்டி விக்கு வந்திருக்கு. தெரியுதுங்களா? இந்த விக்கோட லோவை தாண்டி இன்னொரு விக்கு போயிருக்கு. ஆனால் பாடி போகல. அப்போ உண்மையிலேயே ஸ்ட்ராங்காக இருக்குன்னா என்ன பண்ணணும்? கீழே பாடி வந்துட்டே இருக்கணும். அப்போ லாஸ்ட்டாக வந்த பாடி இங்கே இருக்குது, அதுக்கு கீழே இங்கே வருது. இப்போ கரண்ட் பாடி இதுக்கு கீழே செல்லர்ஸோட பாடி கீழே கீழே வந்து இந்த கம்ப்ளீட் விக்கை தாண்டி அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் மேலே கீழே இன்னும் ஃபர்தராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது கீழே போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது? இந்த ஹையர் லோ படி இந்த ஹையர் லோ படி என்ன பண்ணக்கூடாது? மார்க்கெட் வந்து இந்த 50% லைனை தாண்டி மேலே க்ளோஸ் வச்சதுன்னா பையர் ஸ்ட்ராங் ஆவாங்க, செல்லர் வீக் ஆகி மார்க்கெட் இந்த பேஸுக்கு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது நம்ம முன்னாடி ஒவ்வொன்றா பார்த்துருக்கோம். நீங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து டீட்டெயிலாக பண்ணி பாருங்கள். மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது, அடுத்து எங்கே போகும், எங்கே வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களாவே எளிமையாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுபோக நான் அந்த கேண்டில் அனாலிசிஸ்லாம் ஏற்கனவே நான் ஒவ்வொரு வீடியோலையும் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கீழே உள்ள விக்கு பையருக்கு சொந்தம், மேலே உள்ள விக்கு செல்லருக்கு சொந்தம், பாடி பச்சை கலரில் இருந்தால் பையருக்கும், சிகப்பு கலராக இருந்தால் செல்லருக்கும் சொந்தம். இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி கேண்டிலை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். 50%க்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு? அடுத்த கேண்டில் வந்து மேலே போயிருக்கு. ஆனால் என்ன பண்ணணும்? இந்த பாடியை தாண்டி இந்த விக்கை தாண்டி பாடி போயிருக்கு. ஆனால் என்ன பண்ணணும்? அகெயின் இந்த பாடி தாண்டி பாடி போகலை. அப்போ என்ன நடந்திருக்கு? இந்த கேண்டிலை தாண்டி அவுட் சைட் கேண்டில் வச்சதுனால இப்போ இந்த பேஸுக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேஸ்னா என்னது? இந்த பாடி டு இந்த விக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்திருக்கு. அகைன் கரண்டாக என்ன நடந்திருக்கு? இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கும்போது கவனிங்க. அப்போ இந்த இடத்துல விக்கு கீழே எல்லாம் விக்கு மட்டுமே வந்திருக்கு, இன்னும் பாடி வரல. அப்போ இந்த பாடியை தாண்டி கீழே பாடி வச்சதுன்னா இந்த விக்கை தாண்டி பாடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து கரண்டாக செல்லரோட கண்ட்ரோலில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இது பையரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா என்ன பண்ணணும்? இந்த பாடியை தாண்டி ரெட் கலர் பாடி வரக்கூடாது, விக்கு வரலாம். ஏன்னா விக்குங்கிறது ஆப்போசிட் கலர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பழைய வீடியோவில் ரொம்ப எளிமையாக இருக்குது. ஸோ நீங்கள் எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் பாருங்கள். அது மாதிரி இந்த சாப்டர் ஆரம்பிக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சாப்டரில் முதல்ல வந்து கேண்டில் அனாலிசிஸ்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு பேட்டர்னை வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இந்த சாப்டரில் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல பேட்டர்ன் அப்படின்னு நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். மொத்தம் வந்து 3 பேட்டர்ன் தான் இருக்குது. ஒன்று வி பேட்டர்ன், இன்னொன்று ஏ பேட்டர்ன், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஓ பேட்டர்ன். ஸோ அப்போ இந்த வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். புரியுதுங்களா? வி பேட்டர்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே வந்து
கீழே இருந்து மேலே போகிறது, அதாவது சிகப்பு கலராக வந்து பச்சை கலராக போகிறது. ஏ பேட்டர்னா இந்த மாதிரி பச்சை கலராக போயிட்டு சிகப்பு கலராக வர்றது. ஓ பேட்டர்னா இந்த பேட்டர்னோட தலையோ வாழோ உடைக்காம இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு பவுண்டரிக்குள்ளே அந்த ஹையில் ஓ உடைக்க முடியாமல் அதுக்குள்ளே குட்டி குட்டி பேட்டர்னாக போட்டுட்டு இருக்கிறது ஓ பேட்டர்ன். ஓ பேட்டர்னுக்கு ஜஸ்ட் லைக் தட் ஆப்போசிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ மீன்ஸ் ஆப்போசிட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலேயும் போகாது கீழேயும் போகாது, அந்த பவுண்டரிக்குள்ளே இருக்கும். இதுதான் ஆப்போசிட். சரிங்களா? ரைட்டு. அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், வி பேட்டர்னுங்கிறது ஒரு அது 3ஆ இருக்குது. அந்த 3ல் என்னென்ன இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல் வி பேட்டர்ன். எங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்க மறுபடியும் பையர் அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு மறுபடியும் கொண்டு வர்றது ஈக்குவல் வி பேட்டர்ன். அது மாதிரி எல்லாத்துக்கும் அது காமன் தான். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா வி பேட்டர்ன். எங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்களோ அதை தாண்டி பையர் கொண்டு போயிட்டாங்க, இந்த இந்த இதை உடச்சே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா கொண்டு போயிருக்காங்களா, எக்ஸ்ட்ரா வி பேட்டர்ன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பையர் எங்கேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்களோ திரும்ப பையர் அதோட 25, 50, 75, 100 இந்த பேஸ் வரைக்கும் கொண்டு போக முடியாமல் ஒரு 25ஓ 50ஓ கொண்டு போயிட்டு இந்த தலையை உடச்சி கீழே வந்துட்டாங்கன்னா இதுக்கு பேர் ஃபெயில்டு வி பேட்டர்ன். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இன்னொரு தடவை சொல்கிறேன், இது புரிஞ்சதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செல்லர் முதல்ல கொண்டு வர்றாங்க, செல்லர் கொண்டு வந்துட்டு பையர் திரும்ப கொண்டு போகிறது வி பேட்டர்ன். கரெக்டாக? அப்போ இந்த பேஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா இது ஈக்குவலாக இருக்கா, ரெண்டு இதுவும் ஈக்குவலாக இருக்குது, ஈக்குவல் வி பேட்டர்ன். பேஸை தாண்டி கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வி பேட்டர்ன். பேஸ் வரைக்கும் கொண்டு போக முடியாமல் இந்த இதை கொண்டு போக முடியாமல் இதில் 50ஓ 25ஓ 50ஓ 75ஓ கொண்டு போயிட்டு இந்த தலையை உடச்சி கீழே போயிட்டாங்கன்னா இது வந்து ஃபெயில்டு வி பேட்டர்ன். 3 தான். நீங்கள் ஈஸியாக வச்சுக்கோங்க, ஃபெயில்டு வி பேட்டர்ன். அப்போ என்ன நடக்கணும், மார்க்கெட்டில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒவ்வொரு பேட்டர்னாக வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயமா சொல்லி பழகணும். கவனமாக இருங்க, என்னன்றதை கவனமாக ஒவ்வொரு விஷயமா சொல்லி பார்க்கணும். இது கவனித்து பாருங்கள். முதல்ல இங்கேருந்து இங்கே வந்திருக்கு, செல்லர் கொண்டு வந்திருக்காங்க, பையர் கொண்டு போயிருக்காங்க. அப்போ இது இமேஜின் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து எடுத்து 25, 50, 75, 100 வரைய வேண்டாம். மைண்டிலே நீங்கள் பண்ணி பழகுங்க. இது 25, இது 50, இது 75, இது 100. கரெக்டுங்களா? இது வந்து தலை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு வி பேட்டர்னில் வந்து இது வந்து தலை, இது ரெண்டும் கால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மாதிரி ஒரு ஏ இருக்குன்னா இது இருக்குல்ல, இது வந்து தலை, இது 2 கால் இருக்குது, கால். அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட்டில் இந்த வி பேட்டர்னில் 25, 50, 75, 100 இந்த பேஸ் போக முடியாமல் மார்க்கெட் திரும்புதுன்னா என்ன அர்த்தம், அது வந்து ஃபெயில்டு வி பேட்டர்ன். அப்போ ஃபெயில்டு வி பேட்டர்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து பையரோட கண்ட்ரோல் கம்மியாக இருக்குது. கவனிங்க, கேண்டில் அனாலிசிஸில் பண்ண மாதிரியே இங்கேயும் பண்ணணும். இதுதான் பேட்டர்ன் அனாலிசிஸ். அடிப்படையை சொல்லித்தரேன், நீங்கள் கொஞ்சம் கவனமாக தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் புரியும். புரிகிற வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டுங்களா? ஸோ அது மாதிரி வீடியோலாம் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். இவ்வளோ நேரம் இருக்குது அவ்வளோ நேரம் இருக்குன்னு நீங்கள் விட்டுட்டு போகாதீங்க. முதல்ல கற்றுக்கங்க தெளிவாக. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் மார்க்கெட் கிடையாது. மார்க்கெட்டில் தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரிலன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் எல்கேஜி கூட கிடையாது மார்க்கெட்டில். நீங்கள் வேணால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். 5 பைசா நீங்கள் மார்க்கெட்லேருந்து சம்பாதிக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் சொல்லித்தரதெல்லாம் பெரிய பணக்காரனோட மைண்ட் செட்டில் வழியாக நீங்கள் மார்க்கெட்டை பார்க்குறது நான் கற்றுத்தர்றேன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட கிளாஸுக்கு வர்றவங்கள யாராக இருந்தாலுமே பண்ணுற அதிகபட்ச எல்லா ட்ரேடுமே ப்ராஃபிட் எடுக்க காரணம் என்னென்னா, பணக்காரன் என்ன மாதிரி மார்க்கெட்டை பார்ப்பான், அவன் என்ன மாதிரி ரீட் பண்ணுவான், அவங்ககிட்டோட சார்ட் எப்படி பேசுங்கிறதுன்னு பார்க்கறதுனால தான் அவன் ப்ராஃபிட் எடுக்க முடியுது. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். அப்போ என்ன அர்த்தம், இப்போ மேலேருந்து வந்து கீழேருந்து மேலே போயிருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு நீங்கள் இதை யோசிக்கணும். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதோட 25, 50, 75, 100. அப்போ என்ன அர்த்தம், இந்த 100 போக முடியாமல் மேலே இருக்கிற இந்த பேஸுக்கு போக முடியாமல் இப்போ என்ன வருது, திரும்பி வருது. அப்போ இதுக்கு பேர் என்ன, ஃபெயில்டு வி பேட்டர்ன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபெயில்டு வி பேட்டர்ன் ரீட் பண்ணி பார்க்கணும். இது என்ன, ஒரு வி பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அடுத்த நகர்வுகள் கவனிங்க. அதாவது வி பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லோவை தாண்டி இங்கேருந்து இங்கே வந்துச்சு, லோ இங்கே வரைக்கும் வச்சுச்சு, இந்த லோவை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் போட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஃபெயில்டு வி பேட்டர்ன். அதாவது இந்த பேஸுக்கு போக முடியல. சம்டைம் பேஸுக்கு போயிட்டு கூட வரட்டும், போயிடுச்சுன்னா ஈக்குவல் வி பேட்டர்ன். இதை தாண்டி போயிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா வி பேட்டர்ன். இவ்வளோதான் விஷயம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த பேஸுக்கு போக முடியாமல் திரும்பி வர்றதுனால இப்போ என்ன நடக்குது, இதை தாண்டி அவுட் சைட் கேண்டில் போட்டுருச்சு. இப்போ மார்க்கெட் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது என்ன அர்த்தம், நீங்கள் இப்படி யோசிங்க, இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தது ஒரு 100%. கரெக்டாக 100, பையர் கொண்டு போனது இதில் பாதி 50. அப்போ 100 - 50
-50. ஏன்னா இது -100 செல்லர் கொண்டு வந்தது. +50 பையர் கொண்டு போனது. அப்போ கழிச்சிங்கன்னா -50. அப்போ ஓவரால் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது? ஃபெயில்டு வி பேட்டர்ன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்டு செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொரு பேட்டர்னையும் நீங்கள் ரீட் பண்ணணும். முதல்ல டெக்னிக்கலாக ரீட் பண்ணணும். ஸோ அகெயின் இங்கேருந்து கவனிங்க. இதை வந்து இங்கே உடச்சிருச்சு. அப்போ இதை உடைச்சதுக்கப்புறம் என்ன இருந்திருக்கு? இவ்வளோ தூரம் பையர் கொண்டு போனதை மறுபடியும் செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. இப்போ பையரால் 25 தான் கொண்டு போக முடிஞ்சிருக்கு. மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க? இந்த பேஸை உடைச்சு, நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், மார்க்கெட் வந்து ஒரு 50 அளவுக்கு போச்சுன்னா மார்க்கெட் வந்து ஈக்குவல் ஃபைட் நடக்குது. ஒரு 25லாம் போச்சு அப்படின்னா மார்க்கெட் சுருங்குது, பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகும். இதெல்லாம் நான் பழைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இது 5 மினிட்லேயே நடக்கும், 1 ஹவர்லேயே நடக்கும், டேலேயே நடக்கும், மந்த்லேயே நடக்கும், எல்லாத்துலேயும் நடக்கும். மார்க்கெட் சுருங்குதுன்னா ஆபத்து அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்ன நடக்குது? 25 வரைக்கும் தான் போயிருக்கு. மார்க்கெட் என்ன ஆச்சு? வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சிருச்சு. அகெயின் என்னது? ஃபெயில்டு வி பேட்டர்ன். இது நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் வரையலாம், இல்லை ஓவராலும் வரையலாம். ஓவரால் மீன்ஸ் இங்கேருந்து இங்கே செல்லர் கொண்டு வந்தாங்க. கவனிங்க. அடுத்து பையரால் இவ்வளோ தான் கொண்டு போக முடிஞ்சுச்சு. அப்போ என்ன ஆச்சு? இந்த லோ உடச்சி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சுட்டாங்கன்னா அகெயின் ஃபெயில்டு ஓ பேட்டர்ன். இப்போ என்ன நடந்திருக்கு? இந்த பேட்டர்னில் எப்படி ஒரு கேண்டிலுக்கு அனலைஸ் பண்ணுவீங்க? கீழே இருக்கிற பாடி, மேலே இருக்கிற பாடி, மேலே இருக்கிற விக்கு, கீழே இருக்கிற விக்கு, டோட்டல் டிஸ்டன்ஸ் அளக்குறீங்களா? அதே மாதிரி பேட்டர்னுக்கு அளக்குறீங்க. அப்போ பேட்டர்ன் இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட 95% செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது, 5% பையரோட கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ ஓவரால் -90% செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது மார்க்கெட்டு. புரியுதுங்களா? இப்படி பேட்டர்னுக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். சரி, அடுத்து என்ன நடந்திருக்கு கவனிங்க. ஒவ்வொரு விஷயமா நீங்கள் வாங்க, இண்டிவிஜுவலாக பாருங்கள், ஓவராலும் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து என்ன நடந்திருக்கு? மார்க்கெட் செல்லர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க, அது அகெயின் பையர் வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க. அகெயின் 25% அளவுக்கு தான் பையர் கொண்டு போயிருக்காங்க. செல்லர் வந்து கிட்டத்தட்ட 100% அளவில் இருக்காங்க. அப்போ -75% செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல 90, இந்த இடத்துல 90யாக இருந்தது, இப்போ என்ன இருக்குது? ஒரு 75ஆக குறைஞ்சிருக்கு. செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஆனால் செல்லர் வந்து 90யாக இருந்தது 75ஆக மாறி இருக்கு. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்படி ரீட் பண்ணணும் மார்க்கெட். கரெக்டுங்களா? ஸோ ஓகே, அடுத்து என்ன நடந்திருக்கு கவனிங்க. இப்போது அடுத்து கவனிங்க. அடுத்து செல்லர் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு போனாங்க, இங்கேருந்து கொண்டு வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க, மறுபடியும் பையர் இவ்வளோ தூரம் கொண்டு போனாங்க. ஆனால் என்ன நடக்கலை? இப்போது இதை தாண்டி இன்னும் அவுட் சைட் கேண்டில் வைக்கலை. ஸோ இது வந்து மார்க்கெட் என்ன ஆகுது? ஒரு மார்க்கெட்டில் ஒரு பிரேக் அப்ளை ஆகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. மார்க்கெட்டில் ஒரு பிரேக் அப்ளை ஆகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அப்போ ஓவரால் ரீட் பண்ணுங்க, கவனிங்க. இப்போ இங்கேருந்து உங்களுக்கு ரீட் பண்ணுற கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த பவுண்டரி எடுத்து வரைஞ்சிருங்க. அதிகபட்ச ஹை எங்கே இருக்குது? லோ இருக்குது. அகெயின் 25, 50 வழக்கம் போல் நீங்கள் போட்டு வச்சுருங்க. அப்போ பாருங்கள், இந்த 25 வரைக்கும் தான் கொண்டு போயிருக்காங்க. அப்போ 25 வரைக்கும் பையர் கொண்டு போயிருக்காங்கன்னா 100 - 25 75% செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது. ஆனாலும் என்ன இருக்குது? ஏற்கனவே செல்லர் எங்கே கொண்டு போனாங்களோ அதை தாண்டி மறுபடியும் செல்லர் கொண்டு போகல. அப்போ என்ன நடக்குது? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில்டாக மாற விட மாட்டேங்கிறாங்க பையர். அப்போ பையர் வந்து ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட் வந்து செட்டில் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். புரியுதுங்களா? அப்போ என்ன இருக்குது? முதல்ல 90யாக இருந்தது 70ஆக மாறி இருக்குது, 75ஆக மாறி இருக்குது. இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா பையருக்கும் செல்லருக்கும் ஈக்குவலாக இந்த இடத்துல என்ன நடக்குது? மார்க்கெட்டில் வந்து சண்டை நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஈக்குவலாக அந்த இடத்துல 2 பேருமே மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிறதுக்கு 2 பேருமே போராடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கீங்க? பவுண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா கவனிங்க. பவுண்ட்ரியாக பார்த்தீங்கன்னா 1 ஹவரோட 50% இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த ஏரியாக்குள்ளே, இந்த பவுண்ட்ரிக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் இழுத்து கூட இங்கே வரைக்கும் வந்துட்டு செட்டில் ஆக பார்க்குது அப்படின்னு அர்த்தம். இதான் விஷயம். மார்க்கெட் வந்து செட்டில் ஆக பார்க்குது அப்படின்றத அர்த்தம். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ட்ரெண்ட் அனாலிசிஸ், கேண்டில் அனாலிசிஸ் அண்ட் பேட்டர்ன் அனாலிசிஸ் நீங்கள் 3மே கம்பேர் பண்ணி பார்க்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன் கவனிங்க. முதல்ல மார்க்கெட் என்ன இருக்குது? ஒரு வி பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த வி பேட்டர்னோட என்ன பண்ணுது? மார்க்கெட் வந்து ஒரு 50 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் உடச்சி என்ன வந்துருச்சு? கீழே வந்துருச்சு, அவுட் சைட் கேண்டில் போட்டுருச்சு. அப்போ இது ஃபெயில்டு. அகெயின் மொத்தமாக செல்லர் இங்கேருந்து கொண்டு வந்தாங்க, 25 தான் கொண்டு போயிருக்காங்க. அப்போ அகெயின் ஃபெயில்டு வி பேட்டர்ன். ஃபெயில்டு வி பேட்டர்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் வந்து செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது. ஃபெயில்டு வி பேட்டர்ன். அது மாதிரி அவுட் சைட் பேட்டர்ன். பேட்டர்ன் வந்து அவுட் சைட் பேட்டர்ன். புரியுதுங்களா? அவுட் சைடில் என்ன பேட்டர்ன்? ஃபெயில்டு வி பேட்டர்ன். இப்போ அவுட் சைட் கேண்டில்னா என்ன? ஒரு கேண்டிலோட ஹையோ லோவோ உடச்சி வெளியில் க்ளோஸ் வச்சுன்னா அவுட் சைட், பச்சை கலராக வச்சுன்னா அவுட் சைட் ஃபார் பையர்ஸ், கீழே வச்சுன்னா அவுட் சைட் ஃபார் செல்லர்ஸ். அப்போ அவுட் சைட் பேட்டர்ன். அப்போ அதே மாதிரி வி பேட்டர்னோட இந்த தலையை உடச்சி வெளியில் ப்ரைஸ் வந்து இப்படி ஒரு வி பேட்டர்ன் வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அவுட் சைட் பேட்டர்ன். அவுட் சைட் பேட்டர்ன், இன்சைட் பேட்டர்ன் இப்போ உங்களுக்கு
நான் இன்டெப்த்தாக நான் மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இப்போதைக்கு புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா என்னது ஃபெயில்டு வி பேட்டர்ன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கவனிங்க. இதெல்லாம் அடிப்படையெல்லாம் புரிஞ்சுட்டு வாங்க, அப்போ தான் புரியும். ஈக்குவலாக போனால் ஈக்குவலாக போக முடியல, இந்த 25 50 75 100 போக முடியாமல் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்புதுன்னா ஃபெயில்டு. இந்த 25 50 75 100 தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரா வி பேட்டர்ன் தான் எக்ஸ்ட்ராவே போயிடுச்சு, பேஸை உடச்சி எக்ஸ்ட்ராவே போயிருக்கு அப்படின்னு. அப்போ என்ன நடந்துச்சு, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ஃபெயில்டு வி பேட்டர்ன் மறுபடியும் கீழே வந்துருச்சு, மறுபடியும் ஃபெயில்டு வி பேட்டர்ன் கீழே வந்துருச்சு, மறுபடியும் ஃபெயில்டு வி பேட்டர்ன், மறுபடியும் ஃபெயில்டு வி பேட்டர்ன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஃபெயில்டு வி பேட்டர்ன் ஆகக்கூடாதுன்னா என்ன ஆகக்கூடாது, இந்த ஐஎல்லோட 50% தாண்டி மார்க்கெட் மேலே போகணும். இது மேலே போக முடியாமல் அகைன் என்ன நடந்திருக்கு, ஒவ்வொரு வி பேட்டர்னையும் இண்டிவிஜுவலாக அனலைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எப்படி ஒரு கேண்டில் வந்து எவ்வளோ கேண்டில் இருந்தாலும் லாஸ்ட் 2 கேண்டில் எடுத்து பார்க்குறீங்களோ அதே மாதிரி பேட்டர்னையும் லாஸ்ட் 2 பேட்டர்ன்ஸ் எடுத்து பாருங்க. அப்போ இந்த இடத்துல நடந்திருக்கு பாருங்க, இது வந்து ஃபெயில்டு. அகைன் என்ன நடந்திருக்கு, இது இப்போ ஃபெயில்டு ஆகணும்னா என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பாடி வீக்கை தாண்டி மார்க்கெட் வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சதுன்னா இதுவும் ஃபெயில்ட் ஆயிரும். ஏன் இங்கேருந்து இங்கே வந்தது, இதோட 25 50 அளவுக்கு தான் மார்க்கெட் போயிருக்கு, போக முடியாமல் திரும்பி வருது, இந்த பேஸை உடைச்சதுன்னா இந்த பேட்டர்ன் வந்து ஃபெயில்டு பேட்டர்ன் ஆகிடும். அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு பேட்டர்னாக நீங்கள் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். இதுதான் பேட்டர்ன் அனாலிசிஸ். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபெயில்டு வி பேட்டர்ன் இல்லை ஈக்குவல் வி பேட்டர்ன் இல்லை எக்ஸ்ட்ரா வி பேட்டர்ன் அது தெரியணும். சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இது இன்சைட் பேட்டர்னா அவுட் சைட் பேட்டர்னா அப்படிங்கிற ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஒரு கேண்டில் இருக்குது, அந்த கேண்டிலோட ஹையவோ லோவோ உடைச்சு அடுத்த கேண்டிலோட க்ளோஸு கீழே வச்சதுன்னா அது அவுட் சைட் கேண்டில் ஃபார் செல்லர்ஸ், ஓஎஸ்எஸ். புரியுதுங்களா? அடுத்து இந்த கேண்டிலோட ஹையை தாண்டி வெளியில் பச்சை கலராக க்ளோஸ் வைக்குதுன்னா அவுட் சைட் கேண்டில் ஃபார் பையர்ஸ். புரியுதுங்களா? அது எப்படி ஒரு கேண்டிலுக்கு சொல்கிறோமோ அதே தான் விஷயம். இங்கேயே நீங்கள் பெருசாக குழப்பிக்கலாம் வேண்டாம். அப்போ என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க, அதிகபட்சம் இவ்வளோ கொண்டு வந்தாங்க, மறுபடியும் இவ்வளோ தூரத்துலேருந்து பையர் கொண்டு போனாங்க. கரெக்டுங்களா? சரியா? அடுத்து என்ன நடந்திருக்கு கவனிங்க. இப்போ முதல்ல இந்த இடத்துல இருந்து மறுபடியும் இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இங்கே ஒரு பச்சை கலர் வந்திருக்கா, இதுக்கு பேர் இன்சைட் வி பேட்டர்ன். இந்த பேட்டர்னோட தலையும் உடைக்கல ஆளையும் உடைக்காமல் என்ன பண்ணிருக்கு, மறுபடியும் இங்கேருந்து கொண்டு வந்த செல்லரை இந்த இடத்துல ஒரு பையர் தள்ளியிருக்காங்க இல்லையா, பார்த்தாலே தெரியுது இல்லையா, தெரியுதா, பார்த்தாலே தெரியுது இல்லையா. அப்போ இது வந்து என்னது, இன்சைட் பேட்டர்ன். சரியா? ஓகே. இப்போ அடுத்து நடந்திருக்கு ரெண்டாவது, இதை தாண்டி பையர் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். முதல்ல ஒரு பேட்டர்ன் வரைங்க, இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க, இங்கே தலை இருக்குது, இங்கே லோ இருக்குது, ஹை இருக்குது, லோ இருக்குது, ஹையை லோவை தாண்டி என்ன இருக்குது, இது வந்து மறுபடியும் இதுக்குள்ளேயே ஒரு பேட்டர்ன் போட்டிருக்காங்களே, இது வந்து இன்சைட் பேட்டர்ன். ஒரு ஹை கேண்டில் லோ கேண்டில் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு கேண்டில் முடிஞ்சால் அது என்ன சொல்கிறோம், இன்சைட் கேண்டில் சொல்கிறோம். வெளியில் முடிஞ்சால் தானே அவுட் சைடு சொல்கிறோம். அப்போ அது மாதிரி இதுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் போட்டிருக்கு இல்லையா, அப்போ அது வந்து இன்சைட் பேட்டர்ன். இப்போ அடுத்த பேட்டர்ன் பாருங்கள், இங்கேருந்து இங்கே வந்து அடுத்த கேண்டில் என்ன இருக்கு, இதோட இது வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க, ஆனால் இந்த பேஸை தாண்டி உள்ளுக்குள்ளே கொண்டு போக முடியல, இந்த ஹையும் லோவன் தாண்டி உள்ளுக்குள்ளே கொண்டு போக முடியாமல் பையர் இவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க, மறுபடியும் இதுக்குள்ளே கொண்டு போக முடியல, மறுபடியும் கீழே வந்துட்டாங்க. இதுக்கு பேர் அவுட் சைட் பேட்டர்ன். புரியுதா? கேண்டிலுக்கு எப்படி இன்சைட் இருக்கோ அவுட் சைட் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இன்சைட் அவுட் சைட், இங்கே குழப்பிக்கவே வேண்டாம். அப்போ எப்படியெல்லாம் ரீட் பண்ணணும், இந்த மாதிரி டெக்னிக்கலாக முதல்ல ரீட் பண்ண தெரியணும். மறுபடியும் பாருங்கள், ரெண்டு விஷயம் நீங்கள் பார்க்கணும். ஒன்று என்ன நடந்திருக்கு, ஃபெயில்டு பேட்டர்ன். இப்போ அதாவது இப்படி மொத்தமாக ரீட் பண்ணும்போது சொல்லுவீங்க, எனக்கு ஸ்லோவாக ரீட் பண்ணுறதுனா கேண்டில் எப்படி மொத்தமாக பார்க்குறது இருக்குது, ஒரு 2 கேண்டில் எடுத்து பார்க்குறது இருக்குது, ஒரே ஒரு கேண்டில் எடுத்து பார்க்குறது இருக்கு இல்லையா, அதே மாதிரி பேட்டர்னை ஸ்லோவாக ரீட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு வி பேட்டர்ன். கரெக்டாக? அகைன் என்ன நடந்திருக்கு, மறுபடியும் இந்த இடத்துல ஒரு அகைன் வி பேட்டர்ன் ட்ரை பண்ணியிருக்காங்க, இன்சைட் பேட்டர்ன். மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல இதை தாண்டி இந்த லோவை தாண்டி வெளியில் வந்து மறுபடியும் வி பேட்டர்ன் ட்ரை பண்ணியிருக்காங்க, இதுக்குள்ளே இந்த பவுண்டரிக்குள்ளே போக முடியலை, இதுக்கு பேர் அவுட் சைட் வி பேட்டர்ன். அகைன் என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க, இந்த லோவை தாண்டி உள்ளே போயிருக்கு, அகைன் என்ன பண்ணிட்டாங்க வெளியில் வச்சுருக்காங்க, இது அவுட் சைட் பேட்டர்ன். அடுத்து பாருங்கள், இப்படி நீங்கள் ரீட் பண்ணிட்டே வாங்க. அகைன் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, மறுபடியும் என்ன நடந்திருக்கு, இந்த இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததை மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, இதை தாண்டி போயிருக்கு. அகைன் இதுக்குள்ளே பார்த்தீங்களா நிறைய வி பேட்டர்ன் நடந்திருக்கா, இது இன்சைட் பேட்டர்ன், இன்சைட் பேட்டர்ன், இன்சைட் பேட்டர்ன், இன்சைட் பேட்டர்ன், இன்சைட் பேட்டர்ன், இன்சைட் பேட்டர்ன். இந்த ஏரியா தான் அவுட் சைட் பேட்டர்ன். புரியுதுங்களா? எப்படி வந்து ஒரு சிங்கிள் லேயர் டபுள் லேயரில் மேஜர் மைனர்னு சொல்கிறோமோ அவுட் சைட் பேட்டர்ன் இன்சைட் பேட்டர்ன், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்சைட் பேட்டர்ன்னா எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுதான் ஓ பேட்டர்ன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்லியிருக்கேன், மேலேயும் போகாது கீழேயும் போகாது, மார்க்கெட்டை சுருங்க வைக்கும்,
ஆப்போசிட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுதான் ஓ பேட்டர்ன். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன். ஓ பேட்டர்ன், வி பேட்டர்ன் என்ன? கீழே அவுட் சைட் கேண்டில் போட்டுச்சுன்னா செல்லருக்கான வி பேட்டர்ன், ஃபெயில்டு வி பேட்டர்ன். மேலே அவுட் சைட் கேண்டில் போட்டுச்சுன்னா பையருக்கான ஃபெயில்டு ஏ பேட்டர்ன். புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா எப்படி இன்சைட் கேண்டில் இருக்கும், அதே மாதிரி இன்சைட் பேட்டர்ன். இன்சைட் பேட்டர்ன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது ஓ பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து என்ன நடந்துச்சு பாருங்க. இப்போ இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. ஓவரால் கூட நீங்கள் எடுங்க, இல்லை மார்க்கெட்டில் வந்து இண்டிவிஜுவலாக எடுங்க. இண்டிவிஜுவலாகவும் பார்க்கலாம், ஓவராலும் பார்க்கலாம். கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணுன்னா இண்டிவிஜுவலாக பாருங்கள், ஓவராலாக பார்க்கணுன்னா ஓவரால் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக பார்க்கணும், கொஞ்சம் அவுட் சைடாக பார்க்கணுன்னா. கரெக்டுங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு, மறுபடியும் இங்கேருந்து இங்கே வந்து இன்னும் இந்த லோவை தாண்டி வெளியில் க்ளோஸ் வைக்க முடியல. இப்போவும் இன்சைட் கேண்டில் தான் வச்சிட்டு இருக்கு. வெளியில் விக்கு போகலாம், பாடி போனால் தான் அவுட் சைட். புரியுதுங்களா? ஸோ விக்கு போனால் அவுட் சைட் கிடையாது, அவுட் சைட் கேண்டிலும் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் முன்னாடி போய் கூட எடுத்து காட்டுறேன். ஒவ்வொரு 2-3 இடங்கள்ல நான் எடுத்து காட்டுறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல என்ன பண்ணிருக்கு, இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க, இதை தாண்டி பையர் இதை கொண்டு போயிருக்காங்க. அப்போ என்ன நடக்குது, இதை தாண்டி இங்கே ஒரு இன்சைட் பேட்டர்ன் போட்டிருக்கு, மறுபடியும் இன்சைட் பேட்டர்ன், மறுபடியும் இன்சைட் பேட்டர்ன், இன்சைட் பேட்டர்ன், இன்சைட் பேட்டர்ன். இந்த லோ உடைக்கவே முடியாமல் என்ன நடந்திருக்கு, இந்த பேட்டர்னோட ஹை இந்த பேட்டர்னோட லோவை தாண்டி உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இன்சைட் பேட்டர்ன் ஆப்போசிட். அப்போ என்ன நடந்திருக்கு, இந்த பேஸ் வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு, தெரியுதுங்களா? இந்த பேஸ் வரைக்கும் மார்க்கெட் போகுது. இப்படிதான் ஜஸ்ட் லைக் தான் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஒரு கேண்டிலாக ரீட் பண்ணால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு 5 நிமிஷம் கேண்டில் எடுத்து ரீட் பண்ணுறீங்கன்னா அடுத்த ஒரு 15 நிமிஷம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நான் சொன்னேன். அதே மாதிரி முன்னாடியே சொன்ன ஞாபகம் இருக்கா, ஒரு பேட்டர்னை ரீட் பண்ணால் அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இது மொத்தமாக சேர்த்து ஒரு பேட்டர்ன். அப்போ பேட்டர்னை ரீட் பண்ணுங்க. அப்போ பேட்டர்னை தாண்டி முதல்ல அவுட் சைட் பேட்டர்ன் வச்சிருக்கா, இன்சைட் பேட்டர்ன் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பேட்டர்னை ரீட் பண்ணி முடிச்ச உடனே இப்போ இந்த பேட்டர்னோட ஹை எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, லோ இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ அதெல்லாம் ரீட் பண்ணும்போது இந்த கேண்டில் கேண்டில் வரும்போதும் நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். அதான் அர்த்தம். இன்சைட் கேண்டிலா, அவுட் சைட் கேண்டிலா, இப்போ யாரோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது, அப்போ மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதுவும் பண்ணணும். அது மாதிரி இந்த லோக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக பவுண்ட்ரி அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களாக நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஈஸியாக இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் பண்ணிடலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான். அப்போ அதே மாதிரி இதை எடுத்துக்கோங்க. அப்போ இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்திருக்காங்க, திரும்ப பையர் கொண்டு போயிருக்காங்க. இந்த லோவை தாண்டி லோ வைக்க முடியல, மறுபடியும் இன்சைட் பேட்டர்ன் நிறைய போட்டிருக்கு பாருங்க, இன்சைட் இன்சைட் இன்சைட். அது மாதிரி மேஜர் பேட்டர்ன், மைனர் பேட்டர்ன், அவ்வளோதான். அவுட் சைட்னா மேஜர், அதுக்குள்ளேயே போட்டுச்சுன்னா என்ன ஆகும், மைனர் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி பேட்டர்னை நீங்கள் ரீட் பண்ணாலும் எனக்கு உங்களுக்கு என்ன நடக்குது, ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல மார்க்கெட் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதனால தான் சொன்னேன், ஒரு மார்க்கெட் கீழே இருந்து மேலே போதோ, மேலே இருந்து கீழே வருதோ, அந்த இடத்துல என்ன பேட்டர்ன் இருக்கோ அந்த பேட்டர்னையே நீங்கள் ரீட் பண்ணும்போது அந்த இடத்துல மார்க்கெட்டை கேண்டில் அனாலிசிஸ்லாம் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்னல, ஏற்கனவே எங்கே பேட்டர்ன் இருக்குது, அந்த பேட்டர்னை தாண்டி செல்லர் வந்துட்டாங்களா, அப்போ முதல்ல கேண்டில் அளவில் வரணும், அதுக்கப்புறம் பேட்டர்ன் அளவில் வரணும், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அளவில் வரணும். அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இன்னும் பையர் செல்லர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொன்னேன். ஸோ அப்போ இதுதான் இந்த டாபிக் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓரளவு அவுட்லைனாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது பேட்டர்னில் வந்து 3 தான் இருக்குது. ஒன்று வி பேட்டர்ன், ஏ பேட்டர்ன், ஓ பேட்டர்ன். விஏஓ ஞாபகம் வச்சுக்கோங்க, விஏஓ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ வி பேட்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து செல்லர் கொண்டு வந்து கீழே பையர் கொண்டு போகிறது. ஏ பேட்டர்னா கீழேருந்து பச்சை கலராக போய் மேலேருந்து சிகப்பு கலராக வர்றது. இந்த மாதிரி கலரை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். கரெக்டுங்களா? ஓ பேட்டர்னுங்கிறது என்ன, மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக முடியாமல் ஒரு பேட்டர்னோட மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே பேட்டர்னை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா? இன்சைட் பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுறது தான் ஓ பேட்டர்ன். ஓ பேட்டர்னுங்கிறது இன்சைட் பேட்டர்ன், ஜஸ்ட் ஆப்போசிட். ஆப்போசிட்னா மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் அந்த இடத்துல சுற்றிட்டு கிடக்கும், மார்க்கெட் சுருங்கும். ஓ பேட்டர்னுங்கிறது ஆபத்து அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அது மாதிரி வி பேட்டர்னா என்னது, மார்க்கெட் உடச்சி கீழே கீழே போயிட்டே இருக்கும். அவுட் சைட் ஃபெயில்டாக வச்சு அவுட் சைட் பேட்டர்னாக வச்சு வச்சு போகிறது தான் என்ன சொல்கிறது, வி பேட்டர்ன். ஏ பேட்டர்னுங்கன்னா மார்க்கெட் மேலே மேலே போயிட்டுருக்கும், இதை பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி ஃபெயில்டு ஏ பேட்டர்னாகவே மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கும். ஸோ கரெக்டாக? சரி. அடுத்து என்ன பண்ணுங்கள், ஃபெயில்டுனா என்ன முதல்ல அப்படின்னா, மேலேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்க, கீழே பையர் இந்த பேஸ் வரைக்கும் கொண்டு போக முடியாமல் இந்த தலையை உடச்சி கீழே வந்துருச்சுன்னா இதுக்கு பேர் ஃபெயில்டு. இதுக்கு பேர் ஃபெயில்டு. அதாவது என்ன அர்த்தம், வி எழுதணும் அப்படி முழுசாக எழுதணும். இதான ஃபுல் வி,
ஃபுல்லாக எழுதாமல் இப்படி பாதி எழுதிட்டு கீழே வந்து அதுக்கு பேர் ஃபெயில்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் பேட்டர்ன் இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த சார்ட் எடுத்தாலும் இப்படி தான் இருக்கும். ஒன்று ஈக்குவலாக இருக்கும், இல்லை ஃபெயில்டாக இருக்கும், இல்லை எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளோதான். இந்த 3 தாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் குழப்பிக்கவே தேவையில்லை. புரியுதுங்களா? அதனால தான் எந்த இண்டிகேட்டர் எந்த கர்மாந்திரமும் தேவையில்லை. அழகாக வெறும் சார்ட்டும் உங்களோட பேசும். ஃபெயில்டு வி பேட்டர்ன். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி நான் என்ன சொன்னேன் மறுபடியும், இந்த மாதிரி ஃபெயில்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டு இதோட பேஸுக்கு போக முடியாமல், இந்த பேஸுக்கு எங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு பையர் கொண்டு போக முடியாமல் இந்த லோவை உடச்சுன்னா இது ஃபெயில்டு பேட்டர்ன். அப்படி ஃபெயில்டு பேட்டர்னுங்கிறதுல என்னது? ஃபெயில்டு பேட்டர்ன். இதுக்குள்ளே இப்படி பையர் மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்களே, இதெல்லாம் இன்சைட் பேட்டர்ன். மறுபடியும் இதுக்குள்ளே ட்ரை பண்ணி மறுபடியும் இந்த பேஸுக்குள்ளே, இந்த ஹைக்குள்ளே லோவுக்குள்ளே பையரால் கொண்டு போக முடியல பார்த்தீங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் பேட்டர்ன். அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரெண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். கவனிங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவுட் சைட் பேட்டர்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனிங்க. இங்கேருந்து வந்திருக்காரு, இங்கேருந்து கொண்டு போயிருக்காங்க, இதுக்குள்ளே மறுபடியும் ட்ரை பண்ணிருக்காங்க. இது இன்சைட். ஆனால் இதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்து பையை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த தலையை தாண்டி மேலே போக முடிஞ்சிருக்கா? போக முடியல. இதுதான் ஃபெயில்டு. புரியுதா? இதுதான் ஃபெயில்டு பேட்டர்ன். ஃபெயில்டு. இது என்ன? அவுட் சைட் பேட்டர்ன். அது ஐ மீன் ஃபெயில்டு பேட்டர்னா இந்த ஏரியாக்குள்ளே இங்கே இருக்கிற தலையை தொட முடியல. மேலே இருக்கிற பேஸ் இருக்குல்ல, இதை தொட முடியாமல் வருதுன்னா இது ஃபெயில்டு பேட்டர்ன். மறுபடியும் வெளியில் வந்துட்டு மறுபடியும் கீழே இருக்கிற லோவை கூட தொட முடியல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெளிவாக சொல்கிறேன், கவனிங்க. எந்த அளவுக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறோம்? செல்லர் இங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க, பையர் இங்கே கொண்டு போயிருக்காங்க. மொத்தம் 3 லைன் இருக்குது, ப்ரைஸ் லைனு. புரியுதுங்களா? இங்கேருந்து இங்கே கொண்டு வந்தது ஒன்று, இங்கேருந்து கொண்டு போனது ஒன்று. இதுக்குள்ளே மார்க்கெட் இப்படி பையர் திரும்ப கொண்டு போகிறாங்கன்னா இது வந்து இன்சைட் பேட்டர்ன். சரியா? இப்போ இந்த லோவை தாண்டி உடச்சி வந்துட்டாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு பேட்டர்ன். ஏன்னா இந்த லோவை தாண்டி உடச்சிட்டாங்க, இந்த ஹைக்கு கொண்டு போக முடியாமல் வந்தால் இது ஃபெயில்டு பேட்டர்ன். இப்படி வந்துட்டு வெளியில் ஃபெயில்டாக வந்துட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க, இப்போ இந்த லோக்கே கொண்டு போக முடியல அப்படின்னா இது வந்து அவுட் சைட் பேட்டர்ன். அவ்வளோதான் விஷயம். அவுட் சைட் ஃபெயில்டு பேட்டர்ன் அப்படின்னு நீங்கள் ரீட் பண்ணுவோம். இன்சைட் பேட்டர்ன். புரியுதுங்களா? ஃபெயில்டு பேட்டர்ன். ஃபெயில்டு பேட்டர்னு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை என்ன சேர்க்குறீங்க? அவுட் சைட் ஃபெயில்டு பேட்டர்ன், இல்லாட்டி ஃபெயில்டு அவுட் சைட் பேட்டர்ன். ஸ்ட்ராங்காக தெரியுது உங்களுக்கு? ஃபெயில்டு பேட்டர்ன். ஃபெயில்டு பேட்டர்னா என்ன அர்த்தம்? மேலே ஹைக்கு போக முடியலன்னு அர்த்தம். அவுட் சைட் ஃபெயில்டு பேட்டர்னா கீழே இருக்கிற ஹைக்கும் போக முடியல. அப்போ என்ன இருக்குது? மார்க்கெட் வந்து 100% செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? ஃபெயில்டு அவுட் சைட் பேட்டர்ன். புரியுதுங்களா? அது மாதிரி வெறும் ஃபெயில்டு பேட்டர்ன், இன்சைட் பேட்டர்ன். இவ்வளோதான் விஷயம். இவ்வளோதான் நான் கேண்டில் அனாலிசிஸில் இந்த 3 விஷயம் தான். இதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு தான் நான் உங்களுக்கு இவ்வளோ அடிப்படையை நான் சொல்லிக் கொடுத்து நான் சொன்னேன். புரியுதுங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் தெளிவாக பாருங்கள். அகெயின் பாருங்கள், நான் இன்னொன்று கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கவனிங்க. இது இருக்குது. அகெயின் செல்லர் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்தோம். இது ஓவரால். மறுபடியும் என்ன நடந்திருக்கு? இதை தாண்டி திரும்ப வந்துட்டாங்க. இது என்ன பண்ணுறது? ஃபெயில்டு பேட்டர்ன். சரியா? இப்போ என்ன நடந்திருக்கு? ஹை, அதாவது என்ன அர்த்தம்? ஃபெயில்டு பேட்டர்னா என்ன அர்த்தம்? இந்த ஹைக்கு கொண்டு போக முடியாமல் கொண்டு வர்றாங்க, அதான் ஃபெயில்டு. இப்போ லோவை உடச்சிருச்சு. இப்போ லோவுக்கு கொண்டு போக பையை ட்ரை பண்ணணும். முதல்ல லோவை தாண்டினா தானே ஹையை போகணும். இங்கே இவ்வளோ தூரம் வந்தாங்க, இங்கே ட்ரை பண்ணாங்க, இந்த லோ கிட்ட போயிருக்கா? போக முடியல. இதுக்கு பேர் என்னது? அவுட் சைட் பேட்டர்ன். அகைன் இந்த லோவை உடைச்சா இதுதானே ஹையு. அப்போ இந்த ஹையை உடைக்க முடியலன்னா என்ன சொல்கிறது? ஃபெயில்டு. அப்போ இது மொத்தமாக சேர்த்து என்ன சொல்லுவோம்? ஃபெயில்டு. ஏற்கனவே ஃபெயில் ஆகுதான்னு இந்த லோ உடச்சு தானே வந்திருக்கு. ஃபெயில்டு அவுட் சைட் பேட்டர்ன். இங்கேயும் போக முடியல. அப்போ ஃபெயில்டு அவுட் சைட் பேட்டர்ன். ஃபெயிலும் ஆயிருக்கு, அவுட் சைடாகவும் முடிஞ்சிருக்கு. மேலே ஃபஸ்ட்டு கொண்டு போக முடியல, ரெண்டாவது லோவுக்கு கொண்டு போக முடியல. ஹைக்கு கொண்டு போக முடியலன்னா ஃபெயில்டு, லோவுக்கே கொண்டு போக முடியலன்னா அது ஃபெயில்டு அவுட் சைட் பேட்டர்ன். எப்படி இன்சைட் கேண்டில் இருக்கோ அவுட் சைட் கேண்டில் ஃபெயில்டு கேண்டில். 50% கூட போக முடியல, அதோட தலையை உடைக்க முடியல. கேண்டிலுக்கு இதை நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ இப்படி ஒரு கேண்டில் இருக்குது, அடுத்த கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகி இந்த தலைக்கு இந்த ஹைக்கு போக முடியாமல் திரும்பி இந்த லோ உடைச்சிருச்சுன்னா இது ஃபெயில்டு கேண்டில். புரியுதுங்களா? ஃபெயில்டு கேண்டில் இந்த 50% அளவில் கூட பாடி இருக்காது, வெளியில் இருக்கும். இது வந்து ஃபெயில்டு கேண்டில். புரியுதுங்களா? இந்த லோவை தாண்டி வெளியில் பாடியை வச்சிருச்சுன்னா அவுட் சைட் கேண்டில். அதே தான் இங்கேயும். அதனால் நீங்கள் எதுவுமே குழப்பிக்க வேண்டாம், ரொம்ப எளிமை தான். நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். ரெண்டாவது டைம் மூணாவது டைம் பார்த்து ஒரு 2 சார்ட்டில் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கேண்டில் அனாலிசிஸ் இந்த சாப்டர்லாம் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பேட்டர்ன் அனாலிசிஸும் கவர் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருக்கோம், நிறைய நுணுக்கமான விஷயங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு உலகத்தில் இருக்கிற எந்த மொழியில் இருக்கிற சேனலை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள்,
இந்த விஷயம்லாம் இங்கே இருக்காது. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். புரியுதுங்களா? என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை இரவு பகலாக நான் மார்க்கெட்டுக்கு போட்ட எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாமே வெறும் 10% விஷயங்கள் தான். வெறும் டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள் தான். நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிறணும். இன்னும் 90% விஷயங்கள் இருக்குது. இன்னும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரேடிங் சிஸ்டமை கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2-3 சாப்டர் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். ட்ரேடிங் சிஸ்டம் எவ்வளோ முக்கியம், அதை கனெக்ட் பண்ணுறது எவ்வளோ பெரிய முக்கியமான வேலை. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இன்னும் 90% விஷயங்கள் இருக்குது. அதனால தான் நம்மளோட லைவ் ட்ரைனிங்கில் 100 டெமோ ட்ரேடு உங்களையே பண்ண வைக்கிறோம். 100 லைவ் ட்ரேடு உங்களை பண்ண வைக்கிறது. இது ரெண்டும் பண்ணாத வரைக்கும் இதை நீங்கள் தொழிலாக 1000% உங்களை நான் சேலஞ்ச் பண்ணுவேன். 100% தான் பெர்சன்டேஜ். நான் 1000 மடங்கு சேலஞ்ச் பண்ணுவேன். உங்களால் இதெல்லாம் முழுசாக கற்றுக்காம உங்களால் ட்ரேடில் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது வெறும் டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணாது. 10க்கு 7 ட்ரேடு நெகட்டிவில் தான் போகும். அந்த மாதிரி நெகட்டிவ் வர்ற ட்ரேடை மெக்கானிசம் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் தான் நீங்கள் இந்த தொழிலாக பண்ண முடியும். அவர் ஹோட்டலில் வந்து உங்களுக்கு நல்லா பரோட்டா போட தெரியும்னா நீங்கள் ஹோட்டலில் வந்து பரோட்டா மாஸ்டர் வேலைக்கு வேணால் போகலாம். ஆனால் தொழில் பண்ணுறோங்கிறது முழுசாக தெரியணும். பரோட்டா மாஸ்டரும் பரோட்டாவும் போட தெரியணும், தோசையும் போட தெரியணும். ரெண்டாவது கேஷில் இருந்து மெயின்டைன் பண்ண தெரியணும், கஸ்டமரை கவனிக்க தெரியணும், ஹோட்டலுக்கு தேவையான மூலப்பொருட்கள், காய்கறி, சிலிண்டர் இதெல்லாம் வெளியில் தரமான விலைக்கு நல்ல தரமாக குறைச்ச விலைக்கு வாங்க தெரியணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி என்ன கிழமை, என்ன மாதிரி கூட்டம் வரும், இதெல்லாம் ஓரளவு அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணணும். இந்த மாதிரி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது, நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்தது தான் ஹோட்டல் பிஸ்னஸ். பட் ஹோட்டலில் வேலைக்கு போகிறதுங்கிறது நிறைய கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட வேலைக்கு போயிடலாம். சும்மா நான் போய்ட்டு ஒரு தண்ணி ஊற்றுவேன்னாங்க, தண்ணி ஊற்றுற வேலைக்கு கூட போயிடலாம். இல்லை நான் சப்ளை பண்ணுவேன்னா சப்ளை வேலைக்கு கூட போயிடலாம். இதெல்லாம் தனித்தனி. ஆனால் ஹோட்டலில் பிஸ்னஸாக பண்ணுறதுனா இதெல்லாம் அந்த ஓனருக்கு தனித்தனியாகவும் தெரிஞ்சிருக்கணும், முழுசாகவும் தெரிஞ்சிருக்கணும். யாராவது இல்லைன்னா கூட அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அடிப்படை ஸ்கில் இருந்தால், ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு ஹோட்டலில் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டு. ஸ்டாக் மார்க்கெட்டில் டெக்னிக்கல் ஒரு பார்ட்டு, ஃபண்டமெண்டல் ஒரு பார்ட்டு, ட்ரேடிங் சிஸ்டம் ஒரு பார்ட்டு, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சைக்காலஜி பயங்கரமான முக்கியம். ஒரு மரத்தோட வேரே சைக்காலஜி தான். இந்த மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ண போகிறதே நீங்கள் தான். உங்களுக்கே கார் ஓட்ட தெரியலைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ இதை ஆப்ரேட் பண்ணுறவங்க மார்க்கெட்டை 100% உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். எந்த இடத்துலையும் ஒரு 1% கண்ட்ரோலில் நீங்கள் விட்டீங்கன்னா கூட மார்க்கெட் உங்கள்கிட்ட வந்து ஜம்ப் ஆகிடும். ப்ரைஸ் உங்கள்கிட்ட வந்து ஜம்ப் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்கிறது, கண்ட்ரோலே இல்லாத கார் மாதிரி. உங்கள்கிட்ட வந்து ஒரு கார் கண்ட்ரோலை இழந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னே தெரியாது இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ அதனால் இதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே வெறும் 10% அளவுக்கு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் தெளிவாக முழுசாக கற்றுக்கோங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு இது என்னெல்லாம் புரிய வச்சுருக்கோம். நீங்கள் மார்க்கெட்டில் வெறும் எல்கேஜி அப்படின்னு நான் சொன்னது நீங்கள் ஆமாவா இல்லையான்றதை நீங்கள் ஒரு இதுலேருந்து ஒரு 5 வீடியோ எடுத்து பாருங்கள் ரேண்டமாக. நீங்கள் எல்கேஜின்னு இது காட்டிடும். புரியுதுங்களா? நீங்கள் எல்கேஜி ஸ்டூடெண்ட் கூட கிடையாது என்னை கேட்டால். இதெல்லாம் தெரியும். இப்போ தான் நீங்கள் மார்க்கெட்டில் வெறுமனே கிறுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ஸ்லேட் எடுத்து சும்மா கிறுக்குவோம் இல்லையா, ஏபிசிடி இதெல்லாம் எழுதி பழகுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்களை பால்வாடின்னு வேணால் வச்சுக்கலாம், எல்கேஜின்னு கூட சொல்ல முடியாது. பச்சையாக சொன்னால் அதாங்க அர்த்தம். புரியுதுங்களா? பால்வாடி அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம். அவ்வளோதான் விஷயம். இன்னும் மார்க்கெட்டில் 90% விஷயங்கள் இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். இந்த விஷயங்கள் பார்த்த உடனே ஓ இது சூப்பராக இருக்குது, நல்லா வேலை செய்யுது, அருமையாக வேலை செய்யுது அப்படின்றதுனால உடனே மார்க்கெட்டில் போயிட்டு பணத்தை போடாதீங்க. வெறும் 10% தான் நான் உங்கள் கண்ணில் காமிச்சிருக்கேன். இன்னும் 90% விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் முழுசாக டைம் போடணும். நீங்கள் டைம் போடணும், நான் எங்கே டைம் போடுறேனோ அங்கே வந்து தான் கற்றுக்கணும். புரியுதுங்களா? அதாவது என்ன அர்த்தம், ஒரு விஷயத்த அவுட்லைனாக பேச வேண்டிய விஷயத்த ஒரு வீடியோ மாடலை கொடுக்கலாம். ஆனால் தண்ணிக்குள்ளே இறங்க வேண்டிய விஷயத்துக்கு வந்து வீடியோவில் கொடுக்க முடியாது. தண்ணிக்குள்ளே இறங்கி நீச்சல் கற்றுக்கணுன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளே இறங்கினா தான் கற்றுக்க முடியும். அது மாதிரி கார் ஓட்டுறனா நீங்கள் டிரைவிங் சீட்டில் உட்காந்தா தான் கற்றுக்க முடியும். அதனால் தியரியாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் யூடியூப்பில் கொடுத்துடலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்கிற விஷயத்துக்கு வந்து நீங்கள் மெனக்கட்டு டைம் போட்டு நம்மளோட அந்த ட்ரைனிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே மார்க்கெட் உங்களுக்கு புரிய வைக்கும். இப்போ உள்ளது கட்டாயம் நீங்கள் மார்க்கெட்டில் வெறும் பால்வாடி தான் அப்படிங்கிறத புரிய வைக்கும். என்னெல்லாம் தவறு நடந்துச்சுன்னு புரிய வைக்கும். நீங்கள் மார்க்கெட்டை எப்படியெல்லாம் பார்க்க தவறுனீங்கன்னு புரிய வச்சிரும்.
ஈஸியாக புரிய வச்சிரும். மார்க்கெட்டை பற்றின அனுபவமே இல்லை, அடிப்படை அறிவே இல்லை, உங்களுக்கு வச்சையா சொன்னால் பெரிய படிப்பறிவே இல்லைன்னா கூட இந்த வீடியோலாம் நீங்கள் உட்காந்து நிதானமாக ஓப்பன் மைண்டடாக ஒரு 2 தடவை கேட்டிங்கன்னா நீங்கள் யாருங்கிறத மார்க்கெட் வந்து தெளிவாக காட்டிடும். அதை தான் இந்த யூடியூப் சேனலில் நான் ஒரு முயற்சியாக பண்ணியிருக்கேன் நான். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு டைம் எல்லாம் பார்க்காம ஒரு கிளாஸ் ரூம் மாடலில் இந்த வீடியோஸ் எல்லாமே சாப்டர் பை சாப்டராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் இதை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாருங்கிறது மார்க்கெட் உங்களுக்கு ஓப்பனாக காட்டிருச்சு. நீங்கள் இப்போ எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறது 100% தெரியும். உங்களுக்கு புரியாமலாம் இருக்காது கண்டிப்பாக. புரியுதுங்களா? நீங்கள் ஒன்றுமே கிடையாது, மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் அதை படித்தேன், இதை படித்தேன், ஐசிடி படித்தேன், அதை எதுவுமே 5 பைசாவுக்கு ஆகாது அதெல்லாம். புரியுதுங்களா? அதை வச்சுட்டு ஒரு என்ன சொல்கிறது, மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு குச்சி மிட்டாய் கூட வாங்க முடியாது சம்பாரிச்சு. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன். நீங்கள் எந்த ஐசிடி வேணாலும் படிங்க, நான் பயங்கரமாக கேண்டில்ஸ்டிக்கை கரைச்சிக்கோ, என்னத்தை வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள், இதில் இருக்கிற விஷயம் அளவு கூட கிளாரிட்டியாக கூட உங்களால் மார்க்கெட்டை பார்க்க முடியாது நீங்கள் அதெல்லாம். ஏன்னா அதெல்லாம் ஒரு ஒரு அடிப்படையில் வராது. இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்முலா மாறிக்கிட்டே இருக்கும். 5 நிமிஷத்துக்கு ஒரு மாறி 15 மினிட்டுக்கு ஒரு மாறும், இதெல்லாம் மாறும். புரியுதுங்களா? நான் தான் சொல்கிறேனே, உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி டெக்னிக்கலை இந்த அளவுக்கு எளிமையாக தர்ற சேனல் உலகத்திலே கிடையாது. ஏன்னா 25 வருஷம், என்னோட 18 19 வயசுலேருந்து நான் இதில் தானே இருக்கேன். 25 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். எனக்கு தெரியாதா யார் யார் என்னென்ன கண்டிஷனில் வெளியில் இருக்கிற கோர்ஸ் எல்லாம் இருக்குன்னு? யோசிங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேனே, நீங்கள் படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டராக இருந்தவன் 10 வருஷத்துக்கு முன்னாடியே, 5 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ எனக்கு தெரியாதா அந்த ஸ்கூலில் என்ன சிலபஸ் இருக்குது, என்ன லட்சணத்தில் பாடம் நடத்துவாங்கன்னு எனக்கு தெரியாதா? அதனால தான் சொல்கிறேன், உலகத்திலே டெக்னிக்கலாக எளிமையாக சொல்லித்தர சேனல் இதை விட எளிமையான சேனல் கிடையாது. நிறைய சேனல் இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியுமா, அவங்க கொடுக்குற விஷயம்லாம் 5 நிமிஷத்தில் வேலை செஞ்சால் 15ல் செய்யாது, கோடில் செஞ்சால் பிட்காயினில் செய்யாது, இதில் செஞ்சால் அதில் செய்யாது. இது அப்படி கிடையாது. நீங்கள் உலகத்தில் சார்ட்டுன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இது வேலை செய்யும். ஏன்னா ப்ரைஸோட நகர்வுகளில் தான் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா காட்டிட்டு வரேன். அதனால் இதில் வர்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு 10% அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் மார்க் வாங்கி கொடுக்கும். 10 மார்க்குக்கு நீங்கள் தயார். இன்னும் 90 மார்க்கு கேள்விகள் இருக்குது, அதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சு அதுக்கு முதல்ல நீங்கள் அதுக்கான ஃபிட்னஸ் பர்சனாக மாறணும். மாறினா மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியும். இதை பார்த்துட்டுலாம் நீங்கள் ஒரு ட்ரேடே பண்ணால் கூட 1-2 ட்ரேட் நீங்கள் ஃப்ளூக்கில் எடுத்துகிட்டு வரலாம். முன்னாடியை விட கொஞ்சம் கிளாரிட்டியாக பண்ணுவீங்க. ஆனால் இது லைஃப் லாங் பிஸ்னஸெல்லாம் உங்களால் பண்ணி ஜெயிக்க முடியாது. நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்லிக் கொடுத்த விஷயம் தானே, அதையே நான் எதுக்கு தாழ்வாக சொல்ல போகிறேன்? ஆனாலும் முடியாது. ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது வெறும் டெக்னிக்கல் கிடையாது. டெக்னிக்கல் தெரியாமல் கூட நீங்கள் மார்க்கெட் அப்ரோச் பண்ணலாம். சைக்காலஜி ஸ்ட்ராங்காக இருந்து உங்களோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா டெக்னிக்கலும் தேவையில்லை, ஃபண்டமெண்டலும் தேவையில்லை. நீங்கள் வேணால் ஒரு ட்ரேடை தப்பாக கூட எடுத்து காட்டுங்க, அந்த ட்ரேடை நான் சரி பண்ணி நான் பண்ண வேண்டாம், என்னோட ஸ்டூடெண்ட்டே ப்ராஃபிட்டாக நான் க்ளோஸ் பண்ணி காட்ட சொல்கிறேன். நீங்கள் தப்பாக கூட எடுங்க, எந்த இடத்துல வேணாலும் ட்ரேட் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேடை கொடுங்க, இல்லை எவ்வளோ ரூபா லாஸில் வேணாலும் அந்த ட்ரேடை நெகட்டிவில் வச்சு கொடுங்க, அவங்க ப்ராஃபிட்டாக எடுத்து காட்டுவாங்க அந்த ட்ரேடு. காரணம் என்னென்னா, ஸோ அவங்களுக்கு டெக்னிக்கல் மட்டும் இல்லை, எல்லா விஷயமும் அத்துப்படியாக தெரியும். புரியுதுங்களா? அதனால தான் இன்றைக்கி கூட நம்மளோட டெமோவில் பாருங்கள், நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இருப்பீங்கன்னா தெரியும், அதில் வந்து ஒவ்வொருத்தவங்களோட டெமோவை நான் ஷேர் பண்ணுறேன், அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறேன். ட்ரேட் பண்ணும்போது ஜாலியாக இருக்குன்றாங்க, ரிலாக்ஸாக இருக்குன்ட்ருப்பாங்க. டூர் போகும்போது தான் ஜாலியாக இருக்கும், ட்ரேட் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும். ஆனால் அவங்க அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இதில் விஷயங்கள் வந்து அவ்வளோ எளிமையாக யதார்த்தமாக சூப்பராக சொல்லி கொடுக்குறேன். அதை யோசிங்க. எங்கேயாவது ட்ரேட் பண்ணும்போது என்னைக்காவது உங்களுக்கு ஜாலியாக இருந்திருக்கா, ரிலாக்ஸாக இருந்திருக்கா, டென்ஷனே இல்லாமல் இருந்திருக்கா? பண்ணுற அவ்வளோ ட்ரேடும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வருது, அப்படியே நெகட்டிவில் போனால் கூட மெக்கானிசம் பண்ணி ப்ராஃபிட் கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஏதாவது உங்கள் உலகத்திலே படிச்சிருப்பீங்களா? இருக்காது. அதான் நான் சொல்கிறேன், நான் இங்கே சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே மார்க்கெட்டில் தொழிலாக பண்ணி ஜெயிக்கிறதுக்கு என்னவோ அதை நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதை வந்து ரொம்ப இந்த மாதிரி டைரெக்டாக சொல்லி கொடுத்துட்றேன். ரொம்ப போட்டு உங்களை குழப்பாமல் கன்ஃபியூஸ் பண்ணாமல் நான் அறிவாளின்னு காட்டிக்கிறாமல் உங்கள் லெவலுக்கு இறங்கி நம்ம அதை ஓப்பனாக சொல்லி கொடுக்கறதுனால அவங்களால ஈஸியாக அதில் கரையேற முடிஞ்சிருது. அப்படியே சொல்லிக் கொடுக்குறதோட அப்படியே விடுறதில்ல, 100 டெமோ ட்ரேட் அவங்களே பண்ண வைக்கிறேன், 100 லைவ் ட்ரேட் அவங்களே பண்ண வைக்கிறேன். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 100 டெமோ ட்ரேடு ஓகே, நாலேஜ் வைஸாக உலகத்தில் எந்த சார்ட்டை கொடுத்தாலும் அவங்களால பண்ணிட முடியும். 100 லைவ் ட்ரேட் பண்ணும்போது அவங்களோட கான்ஃபிடென்ட் எங்கேயோ போயிடும்ல. அப்போ யோசிச்சு பாருங்கள், அவங்களாவே 200 ட்ரேடு முடிக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஆளாக அவங்க வெளியில் வருவாங்க. யோசிச்சு பாருங்கள், 200 ட்ரேடு அவங்களாவே முடிச்சு அவங்களாவே மெக்கானிசம் பண்ணி நெகட்டிவில் போனாலும் ப்ராஃபிட் கொண்டு வந்து 200ஐயும் ப்ராஃபிட்டில் முடிக்கிறாங்கன்னா அப்போ கட்டாயம் அதோட கான்ஃபிடென்ட் லெவலே வேறு.
அதனால தான் சொல்கிறது, நம்மளோட வந்து கோர்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். 3 மாதம் ஆகும். டெய்லி ஒரு 1 மணி நேரம் அவங்களோட ஃப்ரீ டைமில் டைம் போட வேண்டியது இருக்கும். அப்படிங்கிறது உங்களால் முடியுமான்னு கேட்டு தான் இந்த ட்ரைனிங்கே நம்ம கொடுக்குறது. புரியுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முழுசாக கற்றுக்கங்க. இன்றைக்கி சூழ்நிலைகள் சரியில்லைன்னா கூட பரவாயில்ல. நான் ஏற்கனவே அடிக்கடி சொல்கிறது தான், இதுக்கு மேலே இதில் லாஸ் பண்ணாதீங்க. உங்களால் முடிஞ்ச வேலைகளை போய் பாருங்கள், குடும்பத்தோட நிம்மதியாக இருங்க. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளாஸுக்கு வர முடியாதவங்களாம் மேபி பல காரணங்கள் இருக்கலாம், பரவாயில்ல இருக்கட்டும். இன்றைக்கி இப்படி இருக்கீங்க, நாளைக்கு இப்படி இருக்கணும்னு எந்த கட்டாயம் கிடையாது. உங்களோட வேஸ்ட்டாக போகிற டயத்தை அப்பப்போ எடுத்து இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னெல்லாம் வீக்காக இருக்கீங்க, என்னெல்லாம் வளர்த்துக்கிட்டா இதில் ஜெயிக்க முடியலாம், அதுவே உங்களுக்கு புரிய வைக்கும். வேஸ்ட்டாக போகிற டயத்தை இதில் முதலீடு பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க. என்னைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் சூழ்நிலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். மாறுற அன்னைக்கு வந்து முழுசாக கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் பயிற்சி எடுங்க. புரியுதுங்களா? என்னோட கண்ட்ரோலில் நீங்கள் பயிற்சி எடுங்க. ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் 25 வருஷமாக இதை தான் வேலையை பார்த்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு 3000 கிளைண்டோட அக்கௌண்ட்ஸை நான் மேனேஜ் பண்ணி கொடுக்குறேன், உலகம் ஃபுல்லாக இருக்கிற அக்கௌண்ட்ஸை. அப்போ யோசிச்சு பாருங்கள், 25 வருஷமாகவே எனக்கு முழு நேர தொழிலே இதுதான். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் கோச்சிங் எடுக்கிறதுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி வாத்தியார் ஐஏஎஸ் கோச்சிங் எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் மார்க்கெட்லேயே 25 வருஷம் இங்கே தான் இருக்கேன். கிட்டத்தட்ட பல ஆயிரம் கிளைண்டோட அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறேன்னா என்னோட முழு நேர தொழிலே இதுனா, அப்போ எவ்வளோ 25 வருஷம் நான் எவ்வளோ ட்ரேட் பண்ணியிருப்பேன், எவ்வளோ சார்ட் பார்த்துருப்பேன், எத்தனை தடவை எத்தனை இண்டிகேட்டர் எடுத்து வச்சுருப்பேன். அதனால தான் இன்றைக்கி வேணான்னு சொல்கிறேன். அதனால தான் நாங்கள் வைக்கிற ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ண மாட்டோம். அதை மெக்கானிசம் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ப்ராஃபிட் கொண்டு வர்றதுக்கு உண்டான வழியை தான் பார்ப்போம். ஒரு ட்ரேட் நெகட்டிவில் போகுதுன்னா அதை அடுத்து வந்து அதை டெக்னிக்கலாக டைட் பண்ணுவோம், ஃபண்டமெண்டலாக டைட் பண்ணுவோம். அதிலே ட்ரேட் தப்பிக்க முடியாது. அப்படியும் தப்பிச்சுன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் மொத்தமாக டைட் பண்ணி ஓவரால் ப்ராஃபிட்டில் வெளியில் தூக்கி அடிச்சிருவோம் அந்த ட்ரேடை. இப்படி தான் இருக்கும். ஏன்னா தொழில் வந்து ஐயோ கொஞ்சம் நெகட்டிவில் போகுது அப்படின்னா எந்த சாக்கு போக்கும் தொழிலுக்கு சொல்ல முடியாது. இப்போ டல் சீசன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணால் தான் தொழிலில் ஜெயிக்க முடியும். ஏன்னா வாடகை கொடுத்தாகணும், சம்பளம் கொடுத்தாகணும், கரண்ட் பில் கட்டியாகணும், தொழிலுக்கு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? நடத்தி தான் ஆகணும். எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையும் தொழிலை நடத்தி தான் ஆகணும். அதுக்கான விலைகளை பண்ணித்தான் ஆகணும். அதுதான் தொழில். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட். அது மாதிரி நீங்கள் நிறைய நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதை படித்தா அப் ட்ரெண்டில் தான் வேலை செய்யும், இதை பார்த்தா டவுன் ட்ரெண்டில் தான் வேலை செய்யும். எந்த ட்ரெண்ட்லையும் இது வேலை செய்யும். மார்க்கெட் வேலையே செய்யலைன்னா கூட சும்மா சுருங்கி போய் மார்க்கெட் வந்து ஓ பேட்டர்னில் இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப ரேஞ்சில் இருந்தால் கூட இது வேலை செய்யும். எல்லா இடத்துலையும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். உலகத்தில் சார்ட்டுன்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் இருக்கோ, மார்க்கெட் கிராஷ் பயங்கரமாக கிராஷ் ஆகி போனால் கூட அப்போ தான் நமக்கு அதிக லாபமே கிடைக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் அதிக லாபமே கிடைக்கும்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் இதில் பயப்படுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? ஒரு விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பணக்காரன் எப்படியெல்லாம் இந்த மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கிறானோ, அந்த தோற்று போகிற 99% பேரோட பணத்தை எப்படி லாபமாக்கிக்கிறானோ, அதே விஷயத்தை தான் நம்மளும் பண்ணுறோம். அதனால தான் உங்களுக்கு ட்ரேட் பண்ணும்போது ரிலாக்ஸாக இருக்குது, அடுத்தடுத்து ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்குது, உங்களோட அக்கௌண்ட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட கம்யூனிட்டியில் 100 ட்ரேடு முடித்தவங்களோட என்ன சொல்கிறது, டெமோ அக்கௌண்ட்டையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கடந்த வாரம் கிளாஸுக்கு வந்து ஒரு 10 ட்ரேட் பண்ணவங்களையும் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க 2 பேரை ஃபீட்பேக்கும் கேட்டு பாருங்கள், ஒரே மாதிரி தான் இருக்கும். ரிலாக்ஸாக இருக்குது, என் லைஃபே மாறிடும், உங்களை லேட்டாக சந்திச்சிட்டேன், இது எல்லாமே காமனாக எல்லாருமே சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பார்க்காத ஆங்கிளில் மார்க்கெட் இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும். அதான் இங்கே உள்ள பெரிய ப்ளஸ்ஸு. உங்களுக்கு எழுத படிக்க தெரிலனா கூட பரவாயில்ல, உங்களை நான் ட்ரேடராக உருவாக்க முடியும். உங்களுக்கு பச்சை கலராக சிகப்பு கலரான்னு பார்க்குற அளவுக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சால் போதும். நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன், உங்களை ட்ரேடராக உருவாக்க முடியும். ஏன்னா இது தொழில். தொழில் எப்படி யாருக்கு கற்றுக்கிட்டா வருதோ யாருக்கு வேணாலும் வரும் இல்லையா? இப்போ நான் இருக்கேன், எனக்கு பரோட்டா போட தெரியாது, நான் வேணா நாளைக்கே போய் கற்றுக்கிட்டேன்னா அடுத்த 6 மாதத்தில் நான் கற்றுக்க தயாராக இருந்து அதுக்கான எஃபர்ட்டை போட தயாராக இருந்தாலும் நானும் போடலாம். இவ்வளோதான விஷயம். அது படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன்லாம் தொழில் பார்க்குமா? தொழில் பார்க்காது. அதுக்கான இன்வால்மெண்ட்டோட இருந்தீங்கன்னா எதை வேணாலும் கற்றுக்க முடியும், யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும். அதே மாதிரி கற்றுக்கிற விஷயந்தான் தொழில். முதல்ல நீங்கள் சைக்காலஜிக்கலாக ரெடி ஆகணும், உங்களோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் தொழில். இதை பண்ணிங்கன்னா எல்லாராலையுமே எல்லாமே ஆக முடியும். யாராலையும் எதுவுமே ஆக முடியாது. இங்கேருந்து மனப்பாடம் பண்ணி இதை ஞாபகம் வச்சு அதை ஞாபகம் வச்சு அப்படி பண்ணுற விஷயம் கிடையாது. ரொம்ப எளிமையாக எதாவது நம்ம வீடியோலாம் பார்க்குறீங்க, எங்கேயாவது மண்டையை உடச்சிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? எங்கேயாவது போயிட்டு இந்த இண்டிகேட்டர் எடுத்து வைங்க, அதை பாருங்கள், அது இத்தனை பாயிண்ட் போயிருக்கான்னு பாருங்கள், இது வளைஞ்சிருக்கான்னு பாருங்கள், அங்கே எந்த வேலையும் இருக்காது. ரொம்ப யதார்த்தமாக தானே இருக்குது. அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஏன்னா இதை வந்து உங்களோட லைவ் மார்க்கெட்டில் உங்களை
தண்ணிக்குள்ள உங்களை இறக்கி விட்டு நான் கரையில் நின்று கையை பிடிச்சி சொல்லி தர்றது நீச்சல். அதனால தான் இதில் வர்ற ஒவ்வொருத்தவங்களும் ஜெயிக்க முடியும். ரொம்ப ரொம்ப டஃப்பான நாலேஜ் எல்லாம் இங்கே இருக்காது. அதுக்கு வேலையும் கிடையாது. அதான் சொல்லலை, உங்களுக்கு இது புரியணுங்கிறக்கா தான் இதெல்லாம் நான் உட்காந்து பவுண்டரி வரைகிறேன், அது வரைகிறேன், இது வரைகிறேன். அவங்களுக்கு வெறும் சார்ட்டை வச்சுக்கிட்டே ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு சார்ட்டில் ஒரு கோடு கூட போட மாட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு வரைகிறேனே பவுண்டரி அதெல்லாம் அவங்க போடவே மாட்டாங்க. லைவ் ஒரிஜினலாக நம்மளோட ட்ரைனிங்கில் இருக்க ஸ்டூடெண்ட்லாம் போட மாட்டாங்க. வெறும் சார்ட்டை வச்சுக்கிட்டே ட்ரேட் எடுத்து டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. நெகட்டிவ்ல போனால் மெக்கானிசம், டைரெக்டாக ப்ராஃபிட், அவ்வளோதான். ஓவரால் ப்ராஃபிட்லையாவது அந்த ட்ரேடை முடிப்பாங்க. ஒரு கோடு கூட போட மாட்டாங்க. ஸ்டாப் லாஸ்லாம் போட மாட்டோம். அந்த போட மாட்டோம்னா என்ன அர்த்தம்? அதாவது காருக்கு பிரேக் மாதிரி தான் ஸ்டாப் லாஸ். அதுக்காக பிரேக் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்காம கார் ஓட்ட முடியுமா? சும்மா வண்டி எடுத்து அதெல்லாம் ஓட்டுவோம். ஏதாவது ஒன்றுனா பிரேக் மிதிச்சுக்கிறோன்னு மிதிக்க முடியுமா? அதே மாதிரி தான் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸை நம்பியே ட்ரேட் பண்ணுறது. நிறைய பேர் ஒரு ட்ரைனிங்கை சொல்லிக் கொடுக்கல ஸ்டாப் லாஸ்னால் அவங்க சேஃப் ஆயிடுவாங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஓ ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். ட்ரேட் எடுக்கும் போது ஸ்டாப் லாஸை பற்றி பேசினா அந்த ட்ரேடு விளங்குமா? முதல்ல யோசிங்க. தொழில் பண்ணுறது எதுக்கு? லாபம் சம்பாதிக்கிறதுக்கு, நம்ம எக்கனாமிக்கலாக நல்லா வளர்ச்சி அடையிறதுக்கு, அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தான் ஒரு விஷயம் பண்ணுறது. ஒரு ட்ரேட் எடுத்தால் நான் 10 ட்ரேடு பண்ணுறேன், இந்த கோர்ஸ் முடிச்சோன்னே நான் எத்தனை ட்ரேட் லாபமாக பண்ணணும்? அதுக்கு ஆன்சர் இல்லைன்னா நீங்கள் அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணி என்ன யூஸ்? நான் அவங்களையும் தப்பு சொல்லலை, புரியுதுங்களா? ஸோ அவங்களோட முழு நேர வேலையே கிளாஸ் எடுக்கிறது மட்டும்தான். அவங்களுக்கு அதை தவிர ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க அதை ப்ராஃபிட்டாக பற்றி அவங்க ட்ரேடெல்லாம் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னா அவங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள ஆசை வார்த்தை காட்டத்தான் செய்வாங்க. இப்படி பண்ணால் இப்படி எடுத்துடலாம், இந்த ட்ரேடு இங்கே எடுத்தால் அங்கே எடுத்துடலாம், இங்கே 10,000 போட்டால் இங்கே 1,00,000, எல்லாமே கரெக்டு தான். அது திங்கக்கிழமை வேலை செய்யணுமே. திங்கக்கிழமை 1000 ரூபா போட்டால் 100 ரூபா கூட வராது. அப்புறம் எங்கிட்டு முடிஞ்சு போனதை பேசி என்ன பண்ண? முடிஞ்சு போனதை பேசுறது செத்து போன பேஷண்ட்டை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி. உயிரோடு இருக்கிற பேஷண்ட்டோட ஹார்ட்டை வெளியில் தூக்கி போட்டு அவனை ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றணும். அதுதான் ஒரு டாக்டரோட வேலை. அதுக்கு பேர் தான் ப்ரொஃபஷனல். செத்து போன பணத்துக்கு சர்ஜரி பண்ணுறது ப்ரொஃபஷன் தான். ஆனால் அது மட்டுமே ஒரு டாக்டரோட நோக்கம் கிடையாது. அது லாஸ்ட் ஸ்டேஜ். முடியவே முடியலன்னா அது பண்ணுறது. ஆனால் அதுக்காக ஒரு டாக்டர் இருக்காரு. உயிருக்கு போராடுறவனை காப்பாற்றுறது தான் பிரதானமான வேலை. செத்து போனதுக்கப்புறம் அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. அப்படியே தூக்கொண்டே கூட அடக்கம் பண்ணலாம். அப்போ ஒரு நல்ல ட்ரெயினர், நல்ல கோச்சுனா முதல்ல அவர் அதோட மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். காரே வழியே தெரியாதால கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனால் ஊர் போய் சேர முடியுமா? வா போகலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ உங்களுக்கு வழிகாட்டுறவர் பல தடவை அதில் போனவராக இருக்கணும், பல வருஷம் அனுபவம் உள்ளவராக இருக்கணும். அந்த ரூட்டில் உள்ள நல்லது கெட்டது, எங்கே என்ன இருக்குது, எந்த இடத்துல என்ன பிரச்சனை, எங்கே நைட்டு தங்கலாம், எங்கே தங்கக்கூடாது, எல்லா விஷயமும் அவருக்கு இன்டெப்த்தாக தெரியணும். எவ்வளோ பட்ஜெட்டாக எல்லாமே தெரியணும் இல்லையா? அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன், கடந்த 25 வருஷமாக இதில் தான் இருக்கேன். என்னோட முழு நேர தொழிலே இதுதான். அதான் நான் சொல்கிறேனே, ஒரு ட்ரேட் எடுத்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணியே ஒரு ட்ரேட் எடுத்து என்னால் க்ளோஸ் பண்ணி காட்ட முடியும். 1 மினிட் சார்ட்லேயே பண்ண முடியும். இது நான் பண்ணுறது இல்லை, என் ஸ்டூடெண்ட்டே பண்ணுவாங்க. அதுதான் நான் சொல்கிறேனே, நீங்கள் ஏன் அளவு கூட நீங்கள் போட்டி போட வேண்டாம், அவங்களே பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, அந்த யதார்த்தம் ஃபுல்லாக ஒரு சார்ட்டை வந்து எப்படி பார்க்கணும், அதில் எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணணும், அதுக்கு எப்படி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், இந்த விஷயம் உங்களுக்கு தொழிலை பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் தெரியறதுனால தொழிலை அவங்க பண்ணி ஜெயிச்சுட்டே போயிட்டே இருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இவ்வளோதான் விஷயம். அதனால் நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். நீங்கள் என்னெல்லாம் குறைகளாக இருக்கீங்க, மார்க்கெட்டில் நீங்கள் எவ்வளோ வீக்காக இருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வெறும் பால்வாடி தாங்கிறத ஒரு 5 வீடியோ பாருங்கள். நீங்கள் வெறும் பால்வாடியா இல்லையான்னு இந்த வீடியோ காட்டிடும் உங்களுக்கு. புரியுதுங்களா? நீங்கள் பால்வாடிலாம் இல்லை, பயங்கரமான ஆள், பணத்தை அள்ளி குமிச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் உட்காந்து முதல்ல இந்த வீடியோவை பார்க்க மாட்டீங்க. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க. யாராவது ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் வந்து இங்கே கமெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒருத்தரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட வேலையை பார்க்குறது கரெக்டாக இருக்கும். நான் அதை என்கரேஜும் பண்ண மாட்டேன். உன் வேலை இங்கே வந்து கமெண்ட் பண்ணுறதா? இல்லை போய் வேலையை பாருயான்னு கடிச்சு குதறி விட்டுருவேன் நான். அதான் நான் சொன்னேன், எனக்கு வந்து இந்த மாதிரி உன் வேலை என்னவோ அதை பாருங்க. நானும் அதைத்தானே உங்கள்கிட்டையும் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பயன்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லையா தூக்கி போட்டு வேலையை பாருங்கள். ஏன் போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? அப்படி தானே சொல்கிறேன். உங்களோட டைம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும், உங்கள் லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். எவனுக்காகவோ உங்கள் டயத்தை விரயம் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணுறீங்களா, அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அது பயன்படணும். அந்த மாதிரி விஷயத்தில் கொண்டே டயத்தை போடுங்க. சும்மா கண்ட சேனலெல்லாம் பார்த்துக்கிட்டு அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, அதெல்லாம் கரெக்டு தான். உங்களை உள்ளே பிடிச்சி தள்ளி விடுறதுக்கு, தண்ணிக்குள்ளே இறக்கி விடுறதுக்கு ஓகே அந்த சேனல்லாம். ஆனால் நீஞ்சி கரையேறினா தான் பரிசு கிடைக்கும். தண்ணிக்குள்ளே இறங்கினவனுக்கெல்லாம் பரிசுனா யார் வேணாலும் இறங்கலாமே. கிரிக்கெட் அந்த பேட்டை பிடிச்சவனுக்கெல்லாம் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுக்க முடியுமா? ஓவரால் நல்லா விளையாண்டவனுக்கு தான் கொடுக்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லே,
ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டுங்கிறது 4 இட்லியை எப்படி வேணாலும் சாப்பிட்டு முடிச்சா பரிசு. ஒரு ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸுங்கிறது 4 இட்லியை சாப்பிடணும், மொதல் 10 பேருக்குள்ள ஒருத்தனை சாப்பிடணும். ஆப்ஷனுங்கிறது என்ன, 4 இட்லியை சாப்பிடணும், மொதல் 10 பேருக்குள்ள ஒருத்தனை சாப்பிடணும், சாப்பிடலைன்னா உன்னை சுட்டு கொண்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி பழைய சாப்டர்ல வந்து அந்த அந்த ஸ்டோரியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், போய் கேளுங்க. அந்த மாதிரி என்ன மாதிரி நீங்கள் ஒரு இதை எடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்கில்லாக இருக்கணும், சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும், நாலேஜ் 100% உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால உங்களை தண்ணிக்குள்ளே இறக்கி விடுறதுக்கெல்லாம் நிறைய ட்ரைனிங் தர ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் தத்தளிக்கும் போது நீங்கள் தான் தண்ணியை குடிச்சு சாகணும். அவன்லாம் வந்து கரை தூக்க மாட்டான். அதான் சொல்லல, அவனோட பர்சனல் நம்பர் இருக்காது, எதுவும் இருக்காது. நான் தான் உங்களுக்கு ஓப்பனாக சொன்னேன், திங்கக்கிழமையே அது வேலை செய்யாது. அவங்க கொடுக்குற ட்ரைனிங் எல்லாம் அவ்வளோதான் இருக்கும், திங்கக்கிழமை கூட வேலை செய்யாது. இல்லைங்க, வேணா போய் சேலஞ்சே போட்டுக்கலாம். நான் வேணா எல்லா ஓப்பன் சேலஞ்சாக தான் பண்ணுறேன். இது பப்ளிக் மீடியா தானே இது. உங்களோட ஸ்டூடெண்ட்டையும் கூட்டிகிட்டு வாங்க. இவங்கெல்லாம் நல்லா ட்ரேட் பண்ணுறாங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறாங்கன்றதை நீங்கள் ஒரு 10 ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வந்துருங்க. நான் 100 ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வந்து காட்டுறேன். தமிழ்நாட்டிலே காட்டுறேன். 100 ஸ்டூடெண்ட் இவங்க வந்து இது பண்ண முடியும். ஒன்று அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் சேலஞ்சுக்கு வாங்க. இல்லையா, உங்கள் ஸ்டூடெண்ட்டையும் ஒரு 2 பேரை அனுப்புங்க. என் ஸ்டூடெண்ட்டே நான் 2 பேரை அனுப்புகிறேன். என் ஸ்டூடெண்ட்டை விட நீங்கள் அதிகமாக ப்ராஃபிட் எடுத்து காட்டிடுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய அப்பா டக்கரா வேணாலும் இருங்க, எடுத்து காட்டிடுங்க பார்க்கலாம். என் ஸ்டூடெண்ட்டை விட நீங்கள் என்ன சொல்கிறது, 100 ட்ரேடு வேண்டாம், 10 ட்ரேடு வேண்டாம், 5 ட்ரேடு பண்ணிக்கலாம். அந்த 5 ட்ரேடு உங்கள் ஸ்டூடெண்ட் எடுத்த விட என் ஸ்டூடெண்ட் வந்து அதிகமாக எடுக்க முடியும், எடுத்திருப்பார். அதான் சொல்லலை, சும்மா நான் வந்து வெறும் வாய் சாவிடால் மட்டும் பேசலை. நான் என்ன பண்றேனோ அதை தான் நான் பேசுறேன் போல்டா. புரியுதுங்களா? அதனால என்ன சொல்றேன்னா, இது எதுக்காக சொல்றேன்னா, மற்றவங்களை நான் மட்டம் தட்டுறேங்கிறக்காக கிடையாது. நான் உண்மை என்ன இருக்கோ அதை தான் நான் பேசுறேன். அதனால தான் நான் சேலஞ்சே பண்றேன். உண்மை இல்லைன்னா நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது. சும்மா இவன் வந்து சும்மா இவனுக்காக ஏதோ ஒன்று பேசுறான்ட்டான்னு அப்படி கிடையாது. நான் சேலஞ்ச் தான் பண்றேன். என் ஸ்டூடெண்டே எடுங்க, இல்லை நீங்க என்னோட கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்க. என்னோட ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக் நான் அடிக்கடி அங்கே ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களோட ரிப்போர்ட் வித் ஃபீட்பேக்கோட நான் ஷேர் பண்றேன். நீங்க வேணா அதை போய் பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். புரியுதுங்களா? சார் நீங்கள் ஒன்றும் வேண்டாம், இந்த வீடியோஸே பார்த்து இதில் உள்ளபடி நீங்கள் மார்க்கெட்டை சார்ட்டை வாட்ச் பண்ணுங்களேன். உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து அந்த டைரக்ஷன் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது காட்டுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ இது டெக்னிக்கலாகவே கரெக்டாக இருக்குன்னா மீதம் உள்ள 90% இப்படி கரெக்டாகலாம் போகும். இன்னும் மார்க்கெட்டை வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக டைட் பண்ண தான் செய்வோம். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஒரு கோடு கூட நாங்கள் மார்க்கெட்டுக்கு போட மாட்டோம். வெறும் சார்ட்டை வச்சே ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதான் உண்மை. ஸோ அதனால் இது இருக்கிற வீடியோ ஒவ்வொன்றையும் நீங்கள் சீரியஸாக பாருங்கள். சும்மா ஏனோ தானோ டைம் பாஸ்க்கு பார்க்காதீங்க. மற்ற சேனல் மாதிரி இது கிடையாது. நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சும்மா பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. பிடிச்சிருக்கா முதல்ல முழுசாக பாருங்கள். நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே வீடியோ 1 மணி நேரம் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அதுவாக இருக்குது, இதுவாக இருக்குன்னு நீங்களாக இமேஜின் பண்ணிக்காதீங்க. முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பயன்படும் தெரிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். ஏன் உங்கள் டயத்தை போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், வேஸ்ட் பண்ணாதீங்க. அது மாதிரி எனக்கு அதுதான், சும்மா 1000 சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன், 10,000 சப்ஸ்கிரைப் சும்மா சொல்கிறதுல யூஸ் கிடையாது. எனக்கு அது நோக்கமும் கிடையாது. ஏன்னா நான் யூடியூபர் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வர்ற விளம்பரத்தை நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இவங்க டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த விளம்பரத்தை பார்க்கணும். அதில் வர்ற காசு எனக்கு பெரிய மேட்டரே கிடையாது. நீங்கள் 1000 பேர் சேர்ந்து ஒரு வருஷம் நீங்கள் சம்பாரித்து கொடுத்தாலும் நான் ஒரு நாளில் சம்பாதிக்கிறது தான் அந்த ஒரு வருஷம் உள்ளது. ஏன்னா நான் உண்மையை சொல்கிறேன். புரியுதுங்களா? அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சால் போதும், வேறு யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் யாருன்னு எனக்கு நல்லா தெரியணும். ஏன்னா நான் இப்படி நான் என்னை நானே ஏமாத்திக்கிற மாதிரி பரிதாபமான விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் எனக்கு தெளிவாக தெரியணும் நான் யார். நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன்னா அதோட அதோட அதை ஃபுல்ஃபில்ற அளவுக்கு தகுதியான ஆளாங்கிறது நான் தெரியணும். நான் தெரியாமல் சும்மா வாய் பேசுகிறது எல்லாருமே பேசலாம். புரியுதுங்களா? ஸோ அதனால் என்னென்னா, இந்த வீடியோலாம் நீங்கள் ஒவ்வொன்றையும் பொறுமையாக பாருங்கள். இதை வந்து ஒரு கிளாரிட்டியாக உங்களுக்கு மார்க்கெட்டை முதல்ல எப்படி வியூ பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். மார்க்கெட்டுங்கிறது என்ன, அதில் பெரிய பணக்காரங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, உங்கள் பணம்லாம் எப்படி லாஸ் ஆகுது, இது முதல்ல என்ன மாதிரியான தொழில் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஒவ்வொன்றையும் பொறுமையாக பாருங்கள், பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஃபர்தராக நீங்கள் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கும் ஹை ரிஸ்க் எடுக்காதீங்க. ஃபர்தராக நீங்கள் மார்க்கெட்டை ப்ரொசீட் பண்ணாதீங்க, முழுசாக கற்றுக்கோங்க. ஏன்னா இது தொழில். நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், இது தொழில் தொழில் தொழில். தொழிலுங்கிறதுனால தான் எனது 25 வருஷமாக என்னை காப்பாற்றிட்டு இருக்கு. எத்தனையோ மியூச்சுவல் ஃபண்டோட கம்பெனியோட பணம், இன்சூரன்ஸ் கம்பெனியோட பணம், பேங்கோட எஃப்டி, பெரிய பெரிய பணக்காரன எல்லாமே இந்த தொழிலில் தான் முடங்கியிருக்கு. எல்லாரும் இங்கே தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது தொழிலாக இருந்தால் யாரும் கொண்டாந்து இங்கே பணத்தை போடுறதுக்கு முட்டாள் கிடையாது அவ்வளோ பேரும். இது தொழில். புரியுதுங்களா?
திரும்ப திரும்ப நான் சொல்கிறது அதான். ஒரு தொழிலுக்கு உண்டான பயபக்தி மரியாதையோட நீங்கள் இதை அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான நேர்த்தியா எத்திக்ஸும்பாங்க, அதெல்லாம் நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன், மார்க்கெட் உங்களை ஏமாத்தாது. இது நடக்குதா நடக்கலையான்றதை நீங்கள் முழுசாக காசு போட்டுலாம் கற்றுக்க வேண்டாம். டெமோவில் செக் பண்ணி பாருங்க. 10 டெமோ வேண்டாம், 20 டெமோ வேண்டாம், 50 டெமோ பண்ணி பார்த்துட்டு முடிவுக்கு வாங்க. இது தொழிலா இல்லையா, இல்லை நம்ம பண்ணுற ட்ரேடெல்லாம் ப்ராஃபிட் வருதா வரலையான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. புரியுதுங்களா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.